नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते. மேல தொடர்பாய் கண்களை இன்னைக்கு நம்ம தேவி மகாத்மியம் அப்படிங்கிற சமாச்சாரத்தை பத்தி பேச போறோம். இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பேசினா தான் நம்ம இதுக்குள்ள போக முடியும். ஏன்னா உங்களுக்கு நிறைய சாஸ்திரங்கள்லாம் நம்ம இங்க படிச்சிருக்கிறீங்க. அதுல நிறைய விஷயங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ்ல நீங்க உணர்ந்திருக்கலாம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இந்த தேவி மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமாச்சாரம் நீங்க இவ்வளவு நாள் படிச்ச சமாச்சாரத்துக்குள்ள வருமாங்கிறது தெரியல. ஏன்னா இது வேற மாதிரியான ஒரு சப்ஜெக்டும் கூட. அதனாலதான் சரி, இன்னைக்கு ஒரு நல்ல சிறப்பான நாளா இருக்கிறதுனால, நவராத்திரி காலகட்டத்துடைய இறுதி நாட்களா இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த சமாச்சாரத்தை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்க எல்லார்ட்டையும் இங்க குழும சொல்லியிருக்கேன். இது இங்க குழுமி இருக்கிற நீங்க மட்டும் இல்லாம நம்மளுடைய கோயம்புத்தூர் இந்த அரங்கத்துல இல்லாம இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடியவங்களும் வெளி தேசத்துல இருக்கிறவங்களும் பாக்குறதுக்கு ஏதுவா அவங்களுக்கு வசதியாக நம்ம இந்த மாதிரி இணையம் மூலமா இன்டர்நெட் மூலமா இதை நேரடி ஒளிபரப்பும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதோடைய காட்சிகளும் நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இது எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு இத ஒரு முன்னறிவிப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் தேவி மகாத்மியத்துக்குள்ள போகலான்னு பாக்குறேன். முதல்ல எப்பவுமே நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் எடுத்து நம்ம பேசினாலும் அது மிச்சவங்களுக்கு முழுமையா போய் சேரணும், தெளிவாதவங்களுக்கு போய் அது கிடைக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். அதுக்காக நான் எவ்வளவு மெனக்கிடுவேன், இந்த எல்லாம் அரேஞ்ச் பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் எவ்வளவு மெனக்கெடுத்துவேங்கிறதெல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. என்னுடைய முதல்ல ஆர்வமா இருந்தது என்ன அப்படின்னா, இது 2 நாள் மாலை நேரத்துல பேசுறதுக்கு பதிலா இது 9 நாள் மாலையும் பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஆர்வமா இருந்தேங்கிறத காட்டிலும் ஆர்வ கோளாறா இருந்தேன் அப்படின்னு 9 நாளும் நம்ம மாலை நேரத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பேசினா, ஏன்னா அந்த 9 நாள் அப்படி கஷ்டப்பட்டு ஒரு 2 மணி நேரம் வீதம் 18 மணி நேரம் பேசினா, அந்த 18 மணி நேரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம முழுசா நமக்கு இந்த தகவல்களை அவங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு தோணும். ஏன்னா இந்த சமாச்சாரம் அப்படிப்பட்ட சமாச்சாரம். அப்போ அதை கலந்து ஆலோசிக்கும் போது இந்த மாதிரி 9 நாள் அரேஞ்ச் பண்ணலாமான்னு எல்லாம் கலந்து ஆலோசிக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது 4 நாளா இருந்தா எல்லாத்துக்கும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் அப்படின்னு பேச்சுல முடிவாயி, 4 நாளுங்கிறத காட்டில 2 நாளா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சனி ஞாயிறா இருந்தா எல்லாத்துக்கும் போக சௌகரியமா இருக்கும். சில நேரத்துல இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையா இருக்கிறதுனால சில பேர் வெளியூர் போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு சௌகரியமா இருக்கிற மாதிரி நீங்க ஆன்லைன்லயும் அதை நேரடி ஒளிபரப்பா செஞ்சா எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 9 நாளுங்கிறது 2 நாளா, ஒரு நாள் தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. நான் கஷ்டப்பட்டு அதை 2 நாள் ஆக்கிருக்கேன் ஆக்சுவலா. அப்ப இவ்வளவு ஒரு அனுகூலமான ஒரு சூழல்ல நம்ம இந்த தேவி மகாத்மியத்துக்கு கஷ்டப்பட்டு 2 நாள் அனுமதியோட முன்னாடி நம்ம உட்கார்ந்துருக்கேன். அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும். 9 நாள் பேச வேண்டிய பேச்சை நம்ம 2 நாள்ல பேசணும். ஸோ அது ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம். அதுக்கெல்லாம் உரையெல்லாம் தயார்படுத்திக்கிட்டு எல்லாம் வர முடியுமான்னு பார்த்தா, நல்ல காலத்திலேயே நம்ம குறிப்பு வச்சு பேசினா எனக்கு வராது. இவ்வளவு நாள் நான் குறிப்பு வச்சு பேசினது இல்லை. அதனால அதெல்லாம் தயார்படுத்த வேண்டாம். இந்த 2 நாள்ல எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம், இந்த 2 நாள்ல என்ன கொடுக்க முடியுதோ ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா வருஷம் தான் நவராத்திரி வருது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். ஏன்னா தேவியோடைய 10 ஸ்வரூபங்கள்னு சொல்லக்கூடிய நவராத்திரின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். 9 நாளைக்கு நம்ம கொண்டாடுறோம். ஆக்சுவலா நம்ம 10 நாள் கொண்டாடுறோம். அந்த 10 நாள்லயும் ஒவ்வொரு தேவியோடைய ரூபத்தை வச்சு பிரார்த்தனை செய்யணுங்கிறத நம்ம கலாச்சாரம் சொல்லுது. அப்போ நான் என்னுடைய கனவு என்னவா இருந்ததுன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவியோடைய ஸ்வரூபத்தை பத்தி டீட்டெயிலா பேசுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வக்கோளாறுல இருந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்ப சுருக்கி 2 நாள்ல வந்திருக்கிறோம்.
அதனால இதுல எவ்வளவு தூரம் நம்ம வந்து இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஒரு புத்தக அளவுக்கு பேச வேண்டிய விஷயத்த ஒரு SMS அளவுக்கு கொடுக்கலான்னு ஒரு முடிவோட வந்திருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி 9 நாள் பேச வேண்டியது 2 நாள் நான் போச்சுன்னா மீதி 7 நாள் நான் சும்மா தானே இருக்கேன். அப்போ வந்து இந்த திரை படத்துக்கெல்லாம் வந்து நிறைய பேர் ட்ரெய்லர் எல்லாம் போடுவாங்க. இது தொலைக்காட்சிகள்ல எல்லாம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது திரைப்படம் போடுறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து உலக வரலாற்றிலே முதல் முறையாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த 7 நாள் சும்மா தானே இருக்கிறோம்னு சொல்லி இணையத்துல வந்து மறந்து விடாதீர்கள் தேவி மகாத்மியம் லைப்ரரியில நானும் அப்படி எல்லாத்துக்கும் தகவல் ஒளிபரப்பிக்கிட்டே இருந்தேன். 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இதுக்கு நடுவில் ஒருத்தர் வந்து கேட்டார், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் கொஞ்சம் வெளியூர் போயிடுவேன், அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறீங்களா அப்படின்னு. இன்னொருத்தர் சொன்னாரு, வெள்ளிக்கிழமை நிறைய திரைப்படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், அதை மாலை நேரமா பார்த்து வைக்கிறது நீங்க காலை நேரமா ஏன் வைக்கக்கூடாது. என்னுடைய நிலையை நீங்க இப்ப யோசிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 9 நாள் பேச வேண்டியதை சுருக்கி 2 நாள் ஆக்கி அந்த 2 நாளுக்கு அப்புறமும் நம்ம வந்து இத்தனை சௌகரியம் பண்ணி தான் நம்ம வந்து தேவி மகாத்மியத்தை பேச வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம இப்ப இருக்கோம். அப்ப இந்த தேவி மகாத்மியத்துடைய தன்மை என்ன, இதோடைய அவசியம் என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த தேவி மகாத்மியம் பேச போறேன்னு சொன்ன உடனே நம்ம கூட இருந்த நிறைய மாணவர்களுக்கு பெரிய சந்தேகம் என்னன்னா, இந்நாள் வரைக்கும் நம்ம வந்து ஒரு பூஜைகள்லயோ இதுலயோ நம்ம வந்து ஏதோ ஒரு தேவியை பத்தின ஒரு பிரார்த்தனைகளோ படமோ இல்ல விக்கிரகங்களோ எங்கேயும் இல்லை. இவர் அழைச்சிட்டு போறதெல்லாம் திருவண்ணாமலையும் காசியாவும் இருக்கு. இதுக்கு போகக்கூடிய காலகட்டத்திலையும் கூட எங்கேயும் நம்ம வந்து பிரார்த்தனைகளுக்கான ஒரு தனியா வந்து போனோம். இவர் திடீர்னு தேவியை பத்தி ஏன் பேசுறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம். நம்ம அந்த இந்த தேவி மகாத்மியம்ங்கிறத போய் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண உடனே இந்த சமாச்சாரங்களை பத்தி பேச போறோம்னு சொன்ன உடனே நிறைய தொலைபேசியில எல்லாம் வந்து நீங்க அந்த தேவி மகாத்மியம் அந்த தேவி மகாத்மியத்தை பத்தி பேச போறீங்களா இல்ல இந்த தேவி மகாத்மியத்தை பத்தி பேச போறீங்களா அதெல்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப நான் சொல்ல விரும்பினது என்னன்னா, தேவி மகாத்மியம்ங்கிற எந்த புத்தகத்தை பத்தி நம்ம பேச போறோம் அது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா புத்தக வடிவத்தில எல்லாம் தேவி மகாத்மியம்னு எதுவும் பத்திரிகை இல்லை, நானும் நீங்களும் போட்டுக்கிட்டா தான் உண்டு. தேவிங்கிறது அதாவது ஒரு பெண் தன்மை உள்ள இறை சொரூபம். அந்த பெண் தன்மை உள்ள இறை சொரூபத்தோடைய முழுமையான ஆற்றலை பற்றி பேசுறதுனாலதான் இது தேவி மகாத்மியம்னு நம்ம சொல்லுவோம். தேவியோடைய முழுமையான சொரூபம் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்கள நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், இப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அதை வந்து பேசுறோம். இப்ப இந்த தேவி மகாத்மியத்துடைய தன்மைகளை பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தேவினா என்னன்னு தெரியும், அதுக்கப்புறம் தான் அவங்க மகாத்மியத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு அருகது. தேவியோடைய தன்மை என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம சாஸ்திர வகுப்புகள் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, எல்லாமே பிரணவ தன்மையில இருக்குது. பிரணவ தன்மையில இருந்துதான் எல்லாமே வந்திருக்குது. ஓங்கிற சப்த நாத ரூபமா இருந்தது, நாத ரூபத்துல இருந்து உங்களுக்கு அது 3 பிரிவா வந்ததுன்னெல்லாம் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம். சில பேர் பாதி தூங்கி இருந்திருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்காக நான் திருப்பி அதை நினைவுபடுத்த விரும்புறேன். இந்த ஓங்கிற சப்தத்துல இருந்து வரக்கூடிய அந்த ஆவுமாங்கிற சப்தம் இருக்குது. அந்த ஆவுமாங்கிற சப்தத்தை தான் நம்ம வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 தன்மைகள்ல கும்பிடுறோம். அதுவே 5 தன்மையாகி பஞ்சபூதமாயி, அதுக்கப்புறம் 9 தன்மையாகி நவகிரகமாயி, 12 தன்மையாகி ராசிகளாகி, அப்படி பெருகி பெருகி 33 கோடி தேவர்களா பிரிச்சு வச்சு பிரார்த்தனை செய்யணும். அப்போ இதுல எல்லாம் பேசும்போது நம்ம எத்தனையோ வாட்டி இதை திருப்பி நம்ம வெவ்வேறு தன்மைக்கு வந்தாலும் சில பேர் வந்து திருப்பி இதே ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கிற லெவல்ல நிறைய வகுப்புகள்ல நீங்க உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ஆனா இதுல எங்கேயுமே நம்ம தேவியை பத்தியே பேசணும். இதுல எந்த இடத்துலயுமே நம்ம தேவியை பத்தி டிஸ்கஷன் பண்ணல. ஆனா நிறைய பேர்த்துக்கு வந்து நம்மளுடைய பிரார்த்தனைகள் செய்யும் போது நம்ம கூட இந்த மாதிரி ஆன்மீக இடங்களுக்கு வரும்போதும் கூட அவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவான ஒரு கண்டிஷன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. என்ன கண்டிஷன்ஸ்ல இருக்கிறாருன்னா, நான் வந்து ரொம்ப ஒரு சிவனை மட்டும் கும்பிடக்கூடிய ஒரு சைவ தன்மையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில பேர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ சிவஸ்வரூபமா சிவக்ஷேத்திரங்களுக்கு மட்டும்தான் இவர் கூட்டிட்டு போறாருங்கிற கண்டிஷன்ஸ்ல இருக்காங்க. ஆனா ஒருத்தர் வந்து நான் திருச்சியில வகுப்புகளுக்கு எடுத்து போகும்போது நான் எங்க போயிருந்தீங்கன்னு கேட்டாரு. நான் பிரார்த்தனைகள்லாம் முடிக்கிறதுக்காக நான் வந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் போயிருந்தேன்னு சொன்னேன்.
ஸ்ரீரங்கத்துக்கா அப்படின்னாரு. தினமும் நான் வந்து போகக்கூடாத இடத்துக்கு நான் போயிட்டு வந்த மாதிரி. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட பிரார்த்தனைகள்லையோ இந்த வரி நம்ம வந்து இந்த மாதிரியான வடிவத்துலதான் இறைவனை பிரார்த்தனை பண்ணணும்னு எங்க ஆற்றல இருந்து அங்கே நம்ம பிரார்த்தனை செய்யறதுக்கு போவோம். இப்படியாவது நான் வந்து சிவனை மட்டும்தான் வழிபடுறேன், விஷ்ணுவையோ வேற எந்த கடவுளையும் கும்பிடுறதில்லைன்னு நினைச்சாலும் கூட தப்பு இல்லை. சில பேர் நான் இந்த மாதிரி சாஸ்திர ரீதியா விளக்கும் போது ஓம்ங்கிற முறையில இருக்குது அப்படின்னு எல்லாம் கடவுள் வந்து ஒரு முழுமையான வடிவ நிலையில இல்ல, நம்ம தான் வடிவம் கொடுத்துருக்கோம் நான் வகுப்புகள்ல சொல்றதுனால என்னைய முழுமையா ஒரு நாத்திக ரேஞ்சில கூட சில பேர் வச்சிருக்கிறாங்க. அதாவது சிவனை வழிபடுறேன்னு மட்டும் சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லை. ஒரு படி மேல போய் ஒருத்தர் வந்து 40-45 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு இருந்தாரு. சபரிமலைக்கு போயிட்டு வந்து என்கிட்ட நான் சபரிமலைக்கு போயிருந்தேன் சாமி, ஓகே ரொம்ப சந்தோஷம், பிரசாதம் எங்க அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு எல்லாம் தான் அந்த சாமி பிடிக்காது அப்படின்னாரு. இது என்ன விளையாட்டாங்க? என்னவோ எனக்கு வந்து எல்லாரும் சாமியும் எதிர்ப்பு மாதிரியும் நான் வந்து நாத்திகரா இருந்துட்டு எல்லாத்துக்கும் கடவுள் மறுப்பு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு என்னை வந்து உருமாக்கி வச்சிருக்கேன். இதை கேட்டா நான் வந்து சபரிமலை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகத்துல அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறதுனால நான் பிடிக்காததுனால அப்படி எழுதியிருக்கிறேன்னு நினைச்சிட்டேன். ஆக்சுவலா வந்து இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை வந்து எப்படி செய்யணுங்கிற முறைப்படுத்துறதை நம்ம சொல்லும் போது அது கடைசியில் என்னவா மாறிடுதுன்னா நமக்கு எதிர்ப்பா மாறி நிற்கணும். இப்ப எதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இந்த தேவி மகாத்மியத்தை பத்தி எல்லாம் நம்ம ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணல, தேவியை பத்தி எல்லாம் சொல்லலைன்னா, இன்டர்நெட்ல ஏதோ ஒரு 2-3 பக்கத்துக்கு மட்டும் எழுதியிருக்கிறேன். தசமகா வித்யா பத்தி எழுதியிருக்கேன். மற்றபடி வேற எதை பத்தியும் அவ்வளவா சொன்னதில்லை. ஒரு முதல்ல மந்திர சாஸ்திர வகுப்புகள் எடுக்கும்போது அந்த தசமகா வித்யா பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்போம், அதிகமா பேசாம. இதை தவிர இந்த 2வது முறை மந்திர சாஸ்திர பயிற்சிகள் எடுக்கும்போது கூட நான் அதை பத்தி டீட்டெயிலா பேசினேன். ஏன்னா காலத்தை வந்து வீணாக்க கூடாதுங்கிறதுனால. இந்த தேவியுடைய சொரூபம் என்ன அப்படின்னா, இந்த தேவியை பத்தி நம்ம பேசாமலே இருக்கிறோம். இப்போ திடீர்னு தேவி மகாத்மியம்னு எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சியை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். நிறைய பேருக்கு வந்து அது என்னோட அந்த சந்தேகத்தை கேட்டதுனால ஃபர்ஸ்ட் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திட்டு சப்ஜெக்டுக்குள்ள போலாங்கிறதுக்காக தான் முன்னாடி இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப நம்ம வந்து காசிக்கு நம்ம போனாலும் காசியில வந்து விஸ்வநாதருக்கு எவ்வளவு தூரம் பிரார்த்தனை செய்யறோமோ அதே மாதிரி அன்னபூர்ணிக்கு நம்ம பிரார்த்தனை செய்யறோம். அதனால காசிக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சு அன்னபூர்ணி அதிகமா நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். 2வது காசி சுவாட்சிங்கிற நூல்ல வந்து விஸ்வநாதரை பத்தி எழுதுனதை காட்டிலும் அதிகமா அன்னபூர்ணியை பத்தி எழுதியிருக்கிறது நீங்க பார்த்தது. அதே மாதிரி நம்ம திருவண்ணாமலைக்கு போனாலும் கூட அந்த திருவண்ணாமலையில இருந்து உள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளும் நம்ம செஞ்சு முடிச்சாலும் அங்க அடி அண்ணாமலை பக்கத்துல இருக்கக்கூடிய அடி அண்ணாமலையோடைய கோவில் இருக்கக்கூடிய உண்ணாமலை அம்மனை முழுமையா பிரார்த்தனை செய்யறதுக்கு நம்ம மாணவர்கள் எல்லாம் அங்க கூட்டிட்டு போறது. அங்க முழுமையா எல்லாரும் அந்த சக்தி சுரூபமா இருக்கிறத உணர முடியும், அதையெல்லாம் பிரார்த்தனையும் செய்வாங்க. அதே மாதிரி காசிக்கு போகும்போதெல்லாம் காசியில இருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வித்யாச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போறது. வித்யா விலாசினி சொல்லக்கூடிய ஒரு சக்தி பீடம்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு. அங்கேயும் போய் பிரார்த்தனை செய்யறது உண்டு. ஏன்னா காசிக்கு போகும்போது விஸ்வநாதரை பார்க்கிறோம், அன்னபூர்ணி பார்க்கிறோம், விசாலாட்சி பார்க்கிறோம். ஆனா அது வித்யாச்சல்ங்கிற இடத்துக்கு போகாம நம்ம திரும்பி வர்றது ஒவ்வொரு முறையும் அவர் பிரார்த்தனை செய்யும். இந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி போறோம். ரிஷிகேஷுக்கோ ஹரித்வாருக்கோ எங்க கூட வந்திருந்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரியான சக்தி பீடங்கள் இருக்கு, அங்கேயும் போய் நம்ம பிரார்த்தனை செஞ்சிருக்கோம். அங்க தசமகா வித்யாவுக்கு முழுமையான கோவிலே ரிஷிகேஷத்துல, ரிஷிகேஷுக்கு பக்கத்துல ஹரித்வார் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து 10 சக்திகளையும் அவங்களுக்கு உண்டான எந்திரத்தையும் மந்திரத்தையும் ஸ்தாபிச்சு அவங்கள வந்து நீர் வடிவத்தில் ஜல வடிவத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. ஒரு முழுமையான சாஸ்திர சுரூபமான ஒரு கோவில் அங்க பார்க்கணும். இந்த மாதிரி நான் பயணப்படுற இடத்துல எல்லாம் நான் அதை வந்து சக்தி சுரூபமா இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கறத நான் வந்து தவறிக்கிறது இல்லைன்னு சொல்லுவேன். அப்ப இந்த மாதிரி ஓம்னு சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்துல இருந்து ஆரம்பிச்சது எல்லாம் பேசிட்டு இருக்கோமே. இந்த பேசிட்டு இருக்கிறத இதெல்லாம் இப்படி மாறிச்சு, அவ்வளவு வடிவா இருந்தது, பஞ்சபூதம் ஆச்சு, பஞ்சபூதம் பஞ்ச பிராணன் ஆச்சுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிருக்கீங்க. இதுல பத்தியில தேவியை பத்தியே சொல்லவே இல்லையே அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. ஆக்சுவலா இத்தனை விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதே தேவியை பத்தி தான். ஸோ இது தனியா வந்து தேவின்னு சொல்லி ஒரு உருவத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஏன்னா சக்தி வடிவமா இருக்கிறவங்கள தான் நம்ம தேவினா பெண் தன்மை இருக்கிறவங்கன்னு நம்ம உருவப்படுத்திக்கணும். ஏன்னா நம்மளுடைய அறிவு சார்ந்த உணர்வுகள்ல நம்ம புரிஞ்சுக்கிற தன்மைகள்ல நம்ம பெண் தன்மைன்னு பாக்குறது ஆக்சுவலா பெண் உடல் வாகில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை சொல்றாங்க. அவங்க எப்போ வந்து மனித உடல் தன்மைக்கு வராங்களோ, மனித உருவத்துல வராங்களோ, அப்ப பெண் தன்மையா இருக்கிறாங்க.
ஆக்சுவலா அவங்க எந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கிறாங்கன்னா சக்தி ரூபமா இருக்கிறாங்க, பவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ முழுமையான சக்தி சுரூபமா இருந்தா தான் அந்த சக்தியை வந்து சக்தி தான் பன்மடங்கா பெருக முடியும். இப்போ வந்து ஒரு சக்தி அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை ஒரு குறிப்பிட்ட ஒரு அசைவுகளுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அந்த சக்தி பன்மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஒரு சக்தி ஒரு சக்தியா மாற்றம் அடைகிறதுக்கு, வளர்ச்சி அடைகிறதுக்கு, மேம்படுறதுக்குன்னா அப்ப அது வந்து பெருக்கம் அடையணும். அப்போ ஓம்னு ஒன்னே இருக்குது, அப்புறம் 3 ஆச்சு, 5 ஆச்சு, 9 ஆச்சு, 12 ஆச்சு, 27 ஆச்சு, 108 ஆச்சு, 33 தேவர்கள் ஆச்சுன்னா அது எல்லாமே ஆகணும்னா அது அத்தனை பெருக்கம் அடையணும்னா அந்த சோர்ஸுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா? இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து என்னுடைய இனத்தை பெருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா எனக்கு வந்து நான் ஒரு 5 குழந்தைகள் உருவாக்குறேன், அந்த 5 குழந்தை ஆளாளுக்கு 5 குழந்தைகள் உருவாக்குறாங்கன்னு என்னுடைய பாரம்பரியம் பெருகுச்சுன்னா அப்ப என்னுடைய பாரம்பரியம் பெறுகிறதுக்கான சக்தி எங்கிட்ட இருந்து தானே வந்திருக்கணும். இந்த சக்தி இருந்தாதான் இந்த பெருக்கம் கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த பிரணவமே என்ன ரூபத்துல இருக்குதுன்னா முழுமையான சக்தி ரூபத்துல இருக்கு அப்படிங்கறதான் நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அந்த சக்தி ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த பிரணவமானது ஆண் பெண் தன்மை இல்லாம இருக்கு, எந்த தன்மையும் இல்லை, அதுக்கு ஆண் தன்மையும் இல்லை, பெண் தன்மையும் இல்லை. இப்போ பெருக்கம் அடைகிறதா இருந்தா நம்மளுடைய எல்லா உயிரினங்களையும் எடுத்துக்கிட்டோம்னா எந்த தன்மையினால பெருக்கம் அடைய முடியுதுன்னா பெண் தன்மையினால மட்டும்தான் பெருக்கம் அடைய முடியும். அதனால அந்த தேவியா வழிபட்டாங்க நம்மளுடைய கலாச்சாரம். அந்த தேவியா வழிபடும் போது அந்த தேவியோடைய முழுமையான தன்மையை பாக்குறாங்க. அதாவது அவங்க கம்ப்ளீட் ஃபார்ம்ல இருக்காங்க, முழுமையான வடிவத்தில் இருக்காங்க. ஒரு முழுமையான வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம்ல இருக்கும்போது அவங்க வந்து அவங்கள வந்து பிரிச்சறிய முடியாது, சொல்ல முடியாது இப்போ இப்படிதாங்கிறத சொல்ல முடியாது. முழுமையான பிரகாசமா இருக்கக்கூடிய ஒளி வடிவத்தில் அவங்க இருக்கும்போது அவங்கள நம்ம வந்து பிரிச்சறிஞ்சு இப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க வந்து இந்த சிம்பிளிஃபைடு ஃபார்ம்னு சொல்லக்கூடிய அதுல இருந்து கீழிறங்கி வரக்கூடிய 5 3 இதெல்லாம் மாறி மாறி வரும்போது அவங்களுக்கு வந்து வடிவம் வந்து அப்ப வடிவம் வரும்போதுதான் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து அது சக்தி சுரூபமா அது சொல்லணும். அப்ப அந்த சக்தி சுரூபமா இருக்கும்போது அந்த சக்தி எங்கெல்லாம் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த சக்தி எங்கெல்லாம் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணா அது வந்து வானத்துல இருக்குது, அதே மாதிரி பூமியில இருக்குது, மலைகள்ல இருக்குது, ஆறுல இருக்கு, எல்லாத்துலயுமே சக்தி இருக்கு. அங்கிருந்தெல்லாம் தானே எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கூட ஜென்ரேட் பண்றாங்க. சக்தி எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் இருக்குது. இப்போ கடல்ல இருக்குதுன்னா கடல்லையும் ஒரு சக்தி இருக்கு. அதே மாதிரி மலைகள்ல இருக்கு, மலைகள்ல எந்த மாதிரி சக்தி இருக்குன்னு இவ்வளவு கனிம வளங்கள்லாம் இருந்து இருக்கிறாங்க. அதுக்கு சக்தி இருக்கிறதுனாலதான் அந்த மலையை இவ்வளவு தூரம் கட்டுக்கோப்பா நிற்குது, இல்லைன்னா அது என்னைக்கோ பாலைவனம் மாதிரி பொடி பொடியா இருக்கு. அப்ப அந்த பர்வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையிலிருந்து இருக்கக்கூடிய சக்திக்கு பார்வதியும் இந்த மாதிரி அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ஒரு விளக்கு இருக்குது, விளக்குல ஒரு ஒளி இருக்கு. அப்ப இது என்னன்னு கேட்டா நம்ம எல்லாரும் தனித்தனியா பிரிச்சு சொல்றது. இது விளக்கு, அதுக்கப்புறம் அந்த வெளிச்சமா இருக்கிறது ஒளி அப்படின்னு சொல்றது. அது பார்த்தோன்னே விளக்குன்னு மட்டும்தான் சொல்றோம். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் நம்ம அதை சொல்றதெல்லாம் எதை சொல்றோம்னா அந்த பொருளை தான் குறிப்பிடுறோமே தவிர அதுக்குள்ள இருக்கிற சக்தியை சொல்றது. இப்ப நம்ம உங்களையே அறிமுகப்படுத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவோம், உங்க பேர் சொல்லிட்டு நான் இன்னாருன்னு சொல்லுவீங்களே தவிர நான் இன்னாரு ஆனா இன்னும் உயிரோட இருக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த உயிர் தன்மைங்கிறது நம்மளுடைய இயல்பு இல்லையா? அப்ப அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே இறைவனை வந்து நம்ம தனியா பிரிச்சு சொல்லணும் அப்படின்னு அவசியம். நம்ம அந்த இறைவனை தான் சுட்டி காட்டுறோம். அதுல இருக்கக்கூடிய பெண் தன்மையா இருக்கக்கூடிய இறைவின்னு சொல்லக்கூடிய தன்மை அதுல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அப்ப தனியா அதை பிரிச்சு சொல்லணும்னு அவசியம். அதனாலதான் ஏனைய கலாச்சாரத்துல உலகத்துல இருக்கிற எல்லா கலாச்சாரத்திலும் பெண் தெய்வம்னு சொல்லி அதையும் வழிபடவே மாட்டாங்க. ஏன் பெண் தெய்வம்னு அவங்க வழிபடுறதே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிரிச்சு சொல்ல தெரியாது. ஆனா நம்ம பிரிச்சு பார்த்து வழிபடக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உலக கலாச்சாரங்களிலேயே பெண்ணை வழிபடக்கூடிய பெண் தன்மையில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்ட ஒரே கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம். வேற யாருமே பெண்ணை வந்து பெண் தன்மையை வந்து வழிபட்டதே. இன்னும் வந்து சிம்பிளா சொல்ல போனா பெண் தெய்வம்னு சொல்லி வழிபடுறதையும் கூட நிறைய வித்தியாசத்தோட வழிபட்ட முழுமையான தன்மையிலிருந்து ஆரம்பிச்சு பல்வேறு நிலைகள்ல வழிபட்ட தன்மையும் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. ஏன்னா அந்த இறைத்தன்மையில பெண் தெய்வத்தை வழிபட்ட ஒரே காரணத்தினால அதை வந்து பிரிச்சறிஞ்சு நம்ம வழிபட ஆரம்பிச்சோம். மிச்ச கலாச்சாரத்துல எல்லாம் தெய்வமா நிலையில பெண் தன்மை இருக்கவே இருக்காதுன்னு முடிவு பண்ணதுனால அவங்க அதுக்கப்புறம் வேற எந்த கண்டிஷன்ஸுக்குமே போல, முதல்லயே அவங்க வந்து அதை ரூல்ட் அவுட் ஆக்கிட்டாங்க. அப்ப நம்ம கலாச்சாரத்துல அந்த தெய்வத்தன்மைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காவே அது இருந்தது. அப்ப அந்த தெய்வத்தன்மையை வந்துட்டு நம்ம வந்து என்ன செஞ்சோம், இந்த ஆறுகளுக்கெல்லாம் பேர் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுல இருக்கிற சக்தி ஸ்வரூபத்தை பாக்குறாங்க.
சக்தி சுரூபம் எல்லாமே பெண் தன்மை இருக்கு. ஏன்னா சக்தியா இருந்தா மட்டும்தான் அதை வந்து உருவாக்கத்தும் இது பண்ண முடியும். கிரியேஷன்னாலே அங்க பெண் தன்மை இருந்தா தான் முடியும். அங்க பெண் தன்மை இருக்கணுங்கிறதுனால சிவஸ்வரூபமா இருக்கக்கூடிய தன்மையும் சக்தி சுரூபமா இருக்கக்கூடிய தன்மை. சிவசக்தி நம்ம சொல்றது வந்து இறைவனுடைய முழுமையான தன்மையை நம்ம விளக்கணும். நீங்க வந்து சிவன் சொல்லும் போது ஜடாமுடி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க கற்பனை பண்ணிடக்கூடாது. சிவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலையானதுன்னு அர்த்தம். சக்தி அப்படின்னா இயங்கக்கூடியதுன்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்துக்கு சிவநிலைன்னு ஒண்ணு இருக்கு, சக்தி நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஸ்டில் ஃபார்ம், அதாவது நிலையான நிற்கக்கூடிய தன்மை, இயங்கக்கூடிய நிலை. அது எப்போ இயங்கக்கூடிய நிலை வருதோ அதை வந்து சக்தின்னு சொல்றாங்க. எது நிலையா இருக்குதோ அதை சிவம்னு சொல்றாங்க. அப்ப நிலையா வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுனாலதான் என்ன சொல்றாங்க, ரொம்ப ஆடிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை பார்த்து கொஞ்ச நேரம் சிவனே நோக்காரக்கூடாது அப்படிங்கிற. ஏன் சிவனே நோக்காரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா நமக்கு அந்த ஸ்டில்னஸ் வேணும். இப்போ சிவத்தன்மைனா என்னன்னா ஸ்டில்னஸா இருக்கு. அதனாலதான் வந்து சிவனுடைய படங்கள்லாம் வரையும் போது அவர் எப்பவுமே தவத்துல இருக்கிற மாதிரியே வரைவாங்க, தியானத்துல இருக்கிற மாதிரி, தவத்துல இருக்கிற மாதிரி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் ஸ்டில்னஸா இருக்காரு, இயக்கமற்ற தன்மையில இருக்கிறார். அவர் இயங்கணும்னா யார் இயங்கணும்? சக்தி தன்மை இயங்கணும். சக்தி தன்மை இயங்கினா தான் அந்த வந்து சிவத்தன்மையை வந்து உணர முடியும். ஏன்னா ஒரு விஷயம் நிலையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நிலையா இருந்ததுன்னா அதை யாருமே ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு என்ன பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லி நடந்து போயிட்டு இருக்கோம் ஒரு தெருவில், அதே தெருவில் நடந்து வருவோம், வீட்டுல அதே மாதிரி ரிலாக்ஸா படுத்துருப்போம். கொஞ்சம் லைட்டா அந்த பூமியோடைய மேல் பக்கம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தட்டு மட்டும் இப்படி லைட்டா ஒரு ஜர்க் அடிச்சதுன்னா போதும், எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்துடுறோம். தொலைக்காட்சிகள் எல்லாம் பெரிய செய்தியா இருக்கு. அவ்வளவு நேரம் அந்த பூமி சும்மா இருக்கும்போது 365 நாள் அதை பத்தின கவலையே இல்லை நமக்கு, அதை பத்தி எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லை. ஆனா அது ஒரு சின்ன மூவ் மட்டும் அடிச்சதுன்னா ஒரு 4 ரெக்டார் 5 ரெக்டாருங்கிறாங்க, 6-7க்கு மேல போச்சுன்னா எல்லாத்தையும் உள்ள இருந்து தான் எடுக்கணும். ஒரு 4-5 ரெக்டாருக்குள்ள வரும்போது என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அவ்வளவு நாள் கவலையே இல்லாம இருந்த அந்த நிலமலை பார்க்கும்போது, அந்த ரோட்டை பார்க்கும்போது, அந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஆச்சரியமா பார்க்கணும். சிவனேன்னு இருக்கிற வரைக்கும் யாரும் கண்டுக்கிறது இல்லை. அதோடைய கொஞ்சம் சக்தி வெளிப்பாடு காமிச்சதுன்னா தான் அது இருக்கிற இருப்பே நமக்கு தெரியும். அந்நாள் வரைக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய ஆழ்குழாயில ஒரு பூமியில வந்து தொலைவு போட்டிருப்போம், அதை வந்து என்னென்னமோலாம் சிதைச்சிருப்போம். அப்பெல்லாம் கூட அது சிவனேன்னு இருந்திருக்கும், அதை பத்தி கவலை இருந்திருக்காது. ஆனா நல்லா தூங்குற நேரத்துல ஒரு ஜர்க் அடிச்சதுன்னா வீட்டுக்குள்ள கூட நம்மளால இருக்க முடியாது. சோ வெளியில வந்து பயத்துல உட்காந்துரும். அப்போ சிவனா இருக்கிற வரைக்கும், அதாவது நிலையா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சக்தி நிலைக்கு வரும்போது அந்த சக்திங்கிற சொல்லக்கூடிய அந்த மூவ்மெண்ட் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உயிர்த்தன்மை கூட சேர்ந்து எப்பவுமே இயங்கும். அதனாலதான் நான் அந்த உதாரணத்தை சொல்றேன். சிவனே இருக்கும்போது நம்ம இருக்கிறோம் இல்லைங்கிறத பத்தி கவலை இல்லாம இயல்பா வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சக்தி தன்மை அது காமிச்ச உடனே நம்மளுக்கு உயிர் பயம் வந்துடும். அது யாரா இருந்தாலும் என்ன செய்ய முடியறது இல்லை. சும்மா சரி ஒரு வாட்டி தானே ஜர்க் அடிச்சிருக்கு, இன்னும் என்ன ஆக போகுது, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி யாராலையும் ரிலாக்ஸா இருக்க முடியாது. அப்ப அதே மாதிரி நம்மளுடைய ஒரு வண்டி வச்சிருக்கிறோம், ஒரு காரோ பைக்கோ வச்சிருக்கிறோம், நம்ம நினைச்சு நம்ம போடுற கியருக்கு போடுற வேகத்துக்கு அது போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு அதுல இருந்து ஏதாவது ஒரு சத்தம் வந்து லைட்டா வண்டி ஷேக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறோம், ஒரு வாரமா நிறுத்திடலாம். எந்த சக்தி நிலையை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே உடனே சிவத்துக்கு போயிடுவோம். ஏன்னா நம்மளால மேற்கொண்டு சக்தியில டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா சக்தி நிலையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, சக்தி நிலையில் தொடர்ந்து நம்ம முதல்ல உணர்ந்தாலும் அதை மேற்கொண்டு போனாலும் நம்மளுக்கு முதல்ல வர்றது என்னன்னு உயிர் பயன். வண்டி பெருசா நம்மள என்ன செஞ்சிட போகுது, 4-5 திருப்பி போட்டு உங்களை வந்து அடிச்சிருவா போகுது இல்லை. ஆனாலும் கீழே விழுந்துருவோம், நம்மளுக்கு ஆயிரும் இதாயிரும். நமக்குள்ள இருக்கிற ஒரு சனத்துல ஏற்படக்கூடிய எத்தனையோ கற்பனைகள் நம்மளை வந்து வண்டியை ஓரங்கட்டி நிறுத்தி வச்சு. இதே மாதிரிதான் வாழ்க்கையில் வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிவனேன்னு இருந்தாலும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையா வந்துருச்சுன்னா போதும், நம்மள மாதிரி இருக்கிற பெரிய பெரிய அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட எல்லாம் போயிடுறாங்க, என் எதிர்காலம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க வந்து வாழ்க்கையில இந்த சக்தியோடைய நிலையை உணர்ந்துடுறாங்க. வாழ்க்கை சிவனேன்னு போயிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ ஒருத்தருக்கு விழிப்புணர்வு வரணும்னா, சாதாரணமா இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒருத்தருக்கு விழிப்பு நிலையில வரணும்னா அந்த சக்தி நிலை அவங்க லைஃப்ல இருந்தா மட்டும்தான் அந்த விழிப்பு வர முடியும். அந்த வேத மந்திரங்கள்ல முக்கியமா அந்த பிராமணியம்னு சொல்லக்கூடிய பகுதிகள்ல கோவில்கள் இருக்கக்கூடிய பூஜைகள் செய்யறவங்களாலும் சரி, ஹோமங்கள் செய்யறவங்களா இருக்கு, கலச பூஜை செய்யும் போது
பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க. இந்த பிராண பிரதிஷ்டையோட மந்திரத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முழுமையான அந்த இறைவனை நாங்க பிரார்த்தனை செய்யறோம். யாரு பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு ஒரு காரணமா இருக்காங்களோ, பிரம்மா விஷ்ணு சிவனை வந்து ஒரு பழமா எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஃப்ரூட் மாதிரி எடுத்துட்டீங்கன்னா, அந்த பிரம்மா விஷ்ணு சிவனுடைய அந்த ஃப்ரூட் மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவனுடைய உள்ள யார் விதையா இருக்கிறாங்களோ அப்பதான் அந்த ஃப்ரூட் வர முடியும் இல்லையா? அதுதான் அதோடைய சோர்ஸ். அப்ப அந்த பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு யார் வந்து முழுமையான சோர்ஸா இருக்கிறாங்களோ, அதே மாதிரி ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்களுக்கெல்லாம் யார் காரணமா இருக்காங்களோ, அதுல இருக்கிற சப்தமா யார் இருக்கிறாங்களோ அவங்களை இந்த கலசத்துல நாங்க முழுமையா ஆவாகனம் பண்றோம். அவங்க எதுக்காக இவங்க இங்க வரணும் அப்படின்னா, அவங்கதான் இந்த உருவாக்குறதுக்கும் இதை வந்து நிர்வகிக்கிறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் காரணமா இருந்தவங்க. அப்படிப்பட்ட அந்த முழுமையான அந்த பிராண சக்தியை நாங்க வணங்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த கலசத்துல ஆவாகனம் பண்ணுவாங்க. இந்த பௌர்ணமி நேரங்கள்ல இங்க வந்து நடக்கக்கூடிய தன்வந்திரி ஹோமங்கள்லையும் கூட அதை செய்யறது உண்டு. அப்ப இந்த 3 நிலைகள்ல இருக்கக்கூடிய இறைவனுடைய தன்மைக்கு ஆதாரமா இருக்கிறவங்களும், வேத மந்திரங்களுடைய ஸ்ருதியா அதாவது முழுமையான சப்த வடிவத்தில் இருக்கிறவங்களாகும், அதே நேரத்துல இந்த இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கும் மேம்படுறதுக்கும் நிர்வாகமாகிறதுக்கும் காரணமா இருக்கிறவங்களையும் நாங்க வணங்கி இதுல வந்து இருக்க சொல்றோம்னு சொல்லி அந்த மந்திரத்துல இருக்கு. அப்ப அந்த மந்திரத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பாலினத்தை சுட்டி காட்டி தான் சொல்லப்படுது. எப்படின்னு சொல்லப்படுதுன்னா, இதுல எல்லாம் செய்யக்கூடியவங்க யாரு? மூணு பேர்த்துக்கு காரணமா இருக்கிறவங்களும் 4 வேதத்துக்கு காரணமா இருக்கிறவங்களும் இந்த மாதிரி செயல்பாடுகளுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய பெண் தன்மையில் இருக்கக்கூடிய பிராணசக்தியை வணங்குறேன்னு தான் சொல்லுங்க. ஏன் அந்த பெண் சக்தியா இருக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் அவங்க செய்யணும்னா அவங்களுக்கு வந்து அந்த கிரியேஷன் பவர், கிரியேட்டரா இருக்கிறவங்க யாரா இருக்கிறாங்கன்னா பெண்ணா தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கிரியேஷன் வந்து அவங்களுக்குள்ள இருந்துதான் நடக்குது. இப்போ ஆண் வந்து அதுக்கு என்ன காரணமா இருந்தாலும் அது முழுமையாக்குறதுக்கு, அந்த பிறப்பை முழுமையாக்குறதுக்கு யார் தேவைப்படுறாங்க? பெண்ணுடைய தன்மை தேவைப்படுது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவிய நான் வந்து பிரார்த்தனை செஞ்சு அதை முழுமையா அந்த சக்தியை வந்து இந்த கலசத்துக்குள்ள நாங்க கொண்டு வரோம்னு தான் பிரார்த்தனை செய்யறோம். இந்த கோவில்கள் இதுலயும் இதை செய்யும் போது பிராண பிரதிஷ்டைன்னு அதுக்கு பேர். இப்போ அந்த பிராண சுரூபமா இருக்கக்கூடிய அந்த இறைவன் வந்து அங்க வந்துடுறாரு. அவர் அந்த மாதிரி வந்துட்டதுனாலதான் இந்த வேலையெல்லாம் அவர் செய்ய முடியும். அந்த குறிப்பிட்ட அந்த சூழலுக்கு அவர் வந்து அங்க வந்து உட்காந்துக்கிறாரு. அப்போ அவர் வந்து உட்காந்து எல்லாத்துக்கும் பிரார்த்தனை செஞ்சு அந்த கிரியேஷனை எல்லாம் செய்யணும்னா அவர் எந்த ரூபத்துல வந்து உட்கார முடியும்? பெண் ரூபமா தான் வந்து உட்கார முடியும், இல்லைன்னா உட்கார முடியாது. அப்ப நம்மளுடைய கலாச்சாரத்துல அதனால என்ன செஞ்சாங்கன்னா, இந்த கிரியேஷன் தன்மையில் இருக்கக்கூடிய பெண்ணை வழிபட ஆரம்பிச்சாங்க. இந்த கிரியேஷனா இருக்கக்கூடிய பெண்ணை வந்து அவங்க வழிபட ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து முழுமையான தன்மை கிடைச்சிருச்சு. அந்த விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய தன்மையை நம்ம கலாச்சாரத்துல நம்ம அதிகமா பார்க்கறதுக்கு இது ஒரு காரணமா அமைஞ்சது. நம்மளுடைய கலாச்சாரத்துல 72,000 மதங்கள் இருக்கு. ஸோ 72,000க்கும் மேற்பட்ட மதங்கள்னே சொல்லுவோம். அப்ப 72,000க்கும் மேற்பட்ட மதங்கள்னா இப்ப வந்து நம்ம ஒரு 10-15 மதத்தை வச்சுக்கிட்டே நிம்மதியா இருக்க முடியல உலகத்துல இல்லையா? ஒவ்வொரு நாட்டுக்காரங்க இன்னொரு நாட்டுக்காரங்களோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு நாட்டுக்குள்ளேயே 72,000 மதம் வச்சிருக்கும் போது எவ்வளவு சௌக்கியமா இருந்திருப்போங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த நாட்டுக்கு நாட்டு சண்டை மாதிரி அங்க வீட்டுக்கு வீடு சண்டை நடந்திருக்கு அப்போல்லாம் இல்லையா? அப்ப இந்த 72,000 மதங்களையும் ஒரு காலத்துல வந்து எல்லாம் மாறி மாறி பிரச்சனை வந்துட்டு இருக்கும் போதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஆதிசங்கரர் வந்து அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணார். சிம்பிளிஃபை பண்ணிட்டு இதெல்லாம் வந்து இத்தனை மதங்கள் இருக்க அவசியம் இல்லை, 6 மதங்கள் தான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணார். எத்தனையோ கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகளா இருந்தாலும் கூட்டணின்னு வரும்போதெல்லாம் 4-5 கூட்டணியோட நின்று போயிடுது இல்லையா? அந்த மாதிரி எல்லா மதங்களையும் வந்து அவர் இவங்க சேம் ஒரே கொள்கை இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றிணைச்சார். மொத்தம் பாத்தீங்கன்னா 6 கொள்கை தான் இருந்தது. அந்த 6 கொள்கையில வந்து ஒரு முக்கிய கொள்கையை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் தெய்வத்தை வழிபடுறது ஒரு கொள்கையா வச்சாங்க. சூரியனை வழிபடுறவங்க, விநாயகரை வழிபடுறவங்க, முருகனை வழிபடுறவங்க, விஷ்ணுவை வழிபடுறவங்க, அதே மாதிரி முழுமையான அம்பாளை வழிபடுறவங்க, சிவனை வழிபடுறவங்க 6 வகைகளை ஏற்படுத்தினாங்க. அப்ப இதெல்லாம் பெரும் மதமா இருந்தது. சிவனை வழிபடுறவங்க ஒரு பெரும் மதமா இருந்தாங்க, விஷ்ணுவை வழிபடுறவங்க பெரும் மதமா இருந்தாங்க, முருகனை வழிபடுறவங்க, விநாயகரை வழிபடுறவங்க, சூரியனை வழிபடுறவங்க ஒரு பெரும் மதமா இருந்தாங்க. அதுக்குள்ள ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான மதங்கள் இருந்தது. உள் மதம் இன்னும் நிறைய இருந்தது. சிவன் நாங்க அப்படிதான் கும்பிடுவோம்னு சொல்ற குரூப், விஷ்ணுவை நாங்க இப்படிதான் கும்பிடுவோம்னு சொல்ற குரூப், இந்த மாதிரி அதுக்குள்ளேயே நிறைய
டிவிஷன்ஸ் இருந்துதான் 72,000 பிரிஞ்சு இருந்தது. அப்போ ஆதிசங்கர் வந்து என்ன செஞ்சாருன்னா, நீங்க ஏதோ எப்படி கும்பிட்டாலும் விஷ்ணுவை தானே கும்பிடுறீங்க, நீங்க எல்லாம் ஒரு பக்கம் நில்லுங்க, நீங்க எப்படி இருந்தாலும் சிவனை தானே கும்பிடுறீங்க, நீங்க ஒரு பக்கம் நில்லுங்கன்னு எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரும்போது, அதே மாதிரி அம்பாளை கும்பிடுறவங்க எல்லாம், தேவியை கும்பிடுறவங்க எல்லாம் ஒரு இது பண்ணி சாக்தர்கள் போயிட்டார். சக்தியை கும்பிடுறதுனால சாக்தர்கள் அப்படின்னு அவங்க பிடிச்சார். அதனால நம்மளுடைய கலாச்சாரத்துல வந்து நிறைய சக்தி வழிபாடு ரொம்ப பெருகி இருந்ததை பார்க்கும்போது அது அப்படியே சுருங்கி குறைவா போச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் சக்தி வழிபாடு இந்த 72,000 மதங்கள்ல பெரும்பான்மையா இருந்தது சக்தி வழிபாடு. அந்த 72,000 ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 சக்தி வழிபாடு இருந்தது. அவங்க டாமினேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனாலதான் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எத்தனையோ ஒரு நம்மளோட இந்திய வரைபடத்தை எடுத்துக்கிட்டாலும் காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஷ்மீர்ல அங்க வைஷ்ணவ தேவின்னு அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க, இங்க கன்னியாகுமரின்னு சொல்லி அந்த நுனியில இங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஓவராலா இப்ப கவனிச்சு பார்த்தோம்னா எல்லாம் பெண் தெய்வத்தை தான் வழிபட்டு இருக்காங்க. சோ நம்ம அந்த காசி பக்கத்துல வாரணாசி பக்கத்துலயும் தேவியை கும்பிடுறாங்க, அசாம் பக்கத்துலயும் தேவியை கும்பிடுறாங்க, குஜராத்லயும் தேவியை கும்பிடுறாங்க. ஆக எங்க போய் பார்த்தாலும் தேவியோட வழிபாடு இருக்கு. இந்த சிவ வழிபாடு விஷ்ணு வழிபாடெல்லாம் டெரிட்டரி லெவல்ல பிரிஞ்சு வச்சிருக்காங்க. சவுத் இந்தியாலன்னு இவங்க இப்படி கும்பிடுவாங்க, நார்த் இந்தியால போய் நீங்க வந்து முருக வழிபாடு பத்தி பேசவே முடியாது, கௌமாரம் அப்படிங்கறத பத்தி பேசவே முடியாது. சவுத் இந்தியால மட்டும்தான் நம்ம வந்து முருகனை கும்பிடுறோம். வேடிக்கை கூட சொல்லுவாங்க, நம்ம வந்து சவுத் இந்தியாவில இருந்து, அதாவது தென்னாட்டில இருந்து எல்லாரும் வடநாட்டுக்கு யாத்திரைக்கெல்லாம் போகும்போது நம்ம ஏதாவது முடியலைன்னா கஷ்டமா இருக்குதுன்னா வழக்கமா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வாழ்க்கை அப்பா முருகா அப்படின்னு நம்ம, ஏன்னா அங்கெல்லாம் ஒரு 10-15 கிலோமீட்டர் மலையில ஏற வச்சிருவாங்க. வயசான காலத்துல நம்ம வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தை எல்லாம் சேமிச்சுட்டு ரிஷிகேஷம் பத்ரிநாத் கேதார்நாத்னு போனா அங்க வந்து மட்ட குதிரை மேல ஏறி உட்கார வச்சு ரிட்டையர்மெண்ட் டைம்ல சும்மா உட்கார முடியாம நம்ம வந்து 14 கிலோமீட்டர் மட்ட குதிரையில போன என்னமா இருக்கும், இறங்கணும்னு நம்ம சொல்ற முதல் வார்த்தை அது பார்த்தா இருக்கு. இடுப்பு வலி கால் வலி எல்லாம் ஒரு பக்கம் பிஞ்சு இருக்கும். முன்ன நம்ம குதிரையிலே உட்காந்து இருக்க மாட்டோம். நம்ம உட்காந்து இந்த முதல்ல இந்த சைக்கிள் ஓட்டுற படிக்கிறவங்க உட்காந்து இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு சைடா அந்த மாதிரிதான் அந்த குதிரையில நம்ம உட்காந்துருக்கோம். குதிரை தனியா இருக்கும், நம்ம மேல தனியா உட்காந்து 14 கிலோமீட்டர் நம்மளை தரதரான்னு இழுத்துட்டு போவோம். அங்க இறக்கி விட்டோன்னு நம்மளால நிக்கவும் முடியாது. ஒரு 2 நாளைக்கு குதிரை உள்ள காலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆக்சுவலா சொல்றது. அப்ப இறங்கினதுக்கு அப்புறம் முதல்ல சொல்றது முருகாம்பம் தெய்வ பக்தியோட. அப்ப அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியில முருகா அப்படின்னா கோழின்னு அர்த்தம். அப்ப நம்ம மட்ட குதிரையிலும் கரணும், இப்ப எதுக்கு நம்ம கோழியை கேட்கறோம், அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிட்டோம் போல் இருக்கு, ஒரு கோழி சாப்பிட்டாதான் இவன் ரெடி ஆகாம போல் இருக்குன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவனுக்கு முருகான என்னன்னு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே முருகா கோழி தான். இதே மாதிரி அம்பாளுடைய வழிபாடு வந்து இந்த மாதிரி ஏரியா வைஸா பிரிக்கப்பட்டிருக்குதான்னு பார்த்தா இல்ல. இதே வந்து இந்த மாதிரி ஒரிசா பக்கத்துல எல்லாம் போனீங்கன்னா விஷ்ணுவை வழிபடுறவங்க வந்து ஆதிக்கமா இருப்பாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா பக்கத்துல எல்லாம் போனீங்கன்னா விநாயகரை வழிபடுறவங்க ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஈஸியா பிரிச்சிடலாம், இவங்க இங்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா அம்பாளை வழிபடுறவங்க இங்கதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஏரியா மட்டும் சுட்டி காட்டிட முடியாது. ஏன்னா இந்தியாவில் அங்க மேல இருந்து ஆரம்பிச்சு வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும், கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் அவங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆழமா இருக்கும் போது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த தேவி மகாத்மியத்தை பத்தி நம்ம பேசணும். இப்ப இந்த சிவசக்தி நிலை நம்ம சொன்னது, நான் உங்களுக்கு சொல்லும் போது நீங்க நினைச்சிருக்கலாம், இந்த மாதிரி சிவன் விஷ்ணுன்னு சொல்லி எல்லாம் நம்ம இந்த புராண படங்கள்ல எல்லாம் காட்டுவாங்க, நிறைய ஆடை ஆபரணங்களோட எல்லாம் உட்காந்து இருக்கிற மாதிரி. அந்த மாதிரியான சிவ விஷ்ணு எல்லாம் நீங்க கற்பனை பண்ணிக்க, அவங்க எல்லாம் நீங்க சக்தி நிலையிலேயே மனித உருவத்தில் இல்லாத நிலையிலேயே நீங்க வச்சுக்கணும். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பக்தி பூர்வமா இருந்தாதான் நம்ம வந்து அவங்கள பிசிக்கல் ஃபார்ம் கொண்டு வந்து பார்க்கணும். நீங்க பக்தி பூர்வமா இல்லைன்னா அவங்க பிசிக்கல் ஃபார்ம்ல பார்க்கறது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இறைவன் வந்து முதல்ல ஒரே குணமற்ற நிலையில இருக்கிறார். நம்ம ஏற்கனவே சொல்றோம் இல்லையா, பிரணவ சுரூபமா குணமற்ற தன்மையில இருக்கிறார். அவரு ஒரே ஒரு ஆளத்தான் இருக்கிறார். ஆனா அந்த இறைவன் ஒரு ஒத்த தன்மையில் இருக்கிற அந்த இறைவன் மூணா பிடிக்கும் போது அவருக்கு 3 குணம் வந்துரு. என்ன மாதிரியான குணம் வந்துருது அப்படின்னா, அவருக்கு வந்து ரஜோ குணம்னு ஒண்ணு இருக்குது, தமோ குணம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, சாத்வ குணம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரஜோ குணம்னா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தான் எல்லாம், நமக்கு மேல இவனும் இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த தன்மை. யாரை பார்த்தாலுமே நம்மளோட ஒரு படி கம்மியா நினைச்சுக்கிறது, அதான் சிம்பிளா சொல்ல போனா ரஜோ குணம்னு சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் யாரையாவது நீங்க கிண்டலா பேசிட்டு இருக்கீங்க, மிச்சவங்களை பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் கிண்டலாகவும் நக்கலாகவும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா
நீங்க ரஜோகுணத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும். ஏன்னா ரஜோகுணம் வந்து முழுமையான ஆணவம் நிறைஞ்சது. எனக்கு தவிர மிச்சவனுக்கு எல்லாம் என்ன தெரியுங்கிற ஒரு மைண்ட். இதே தமோ குணம் அப்படிங்கிறது என்னன்னா, இதுக்கு நேர ஆப்போசிட்டா எடுத்துக்கலாம். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எப்பவுமே நினைச்சுக்கிறது. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நான் எங்க போய் வாழ்க்கையில போய் மேம்பட போறேன் அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளை நம்மளே சிறுமப்படுத்திட்டு ஒரே இடத்துல உக்காந்துக்கிறோம். இதுதான் தமோ குணம்னு சொல்லுவோம். சாத்வீகமான தன்மை அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிறதுனா, இது இரண்டு கலந்து. சாத்வீகம்ங்கிறது தனி நேச்சர் கிடையாது. வேணுங்கிற நேரத்துல நான் தான் நினைச்சுக்கிறது, வேண்டாத நேரத்துல இயல்பு உக்காந்து, இது இரண்டு சேர்ந்ததுன்னா தான் சாத்வீக தன்மை. அப்போ ரஜோகுணம்ங்கிறது எப்பவுமே ரொம்ப ஒரு ரூலரா இருக்கக்கூடியது, ஒரு ராஜா மாதிரி இருக்கக்கூடியது. இந்த மாதிரியான நேச்சர் தான் நம்ம வந்து ரஜோகுணம்னு சொல்லுவோம். தமோ குணங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாலும் தலைக்கேறாம உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனமான நிலைன்னு சொல்லுவோம். சாத்வீக குணம்ங்கிறது இது ரெண்டுக்கு இடைப்பட்டது. நம்ம இன்னும் சிம்பிளா சொல்லணும், நிறைய பேர் எதிர்பார்க்கிற கண்டிஷன். வேணும் போது நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும், வேண்டாத போது சிம்பிளா வளர்த்துக்கணும். இந்த மாதிரியான கண்டிஷன் தான் சாத்வீகம்னு சொல்றோம். இப்ப இறைவன் வந்து இந்த மூணு நிலையில இல்லாம இது மூணு ஒருங்கிணைஞ்ச நிலையில இருக்கிறார். ரஜோகுணத்திலையும் அவர் இருக்கிறாருன்னா ரஜோகுணத்திலையும் இருக்கிறார். சாத்வீகமான நிலையில் இருக்கிறாருன்னா சாத்வீகமான நிலையில் இருக்கிறார். தமோ குணத்துல இருக்கிறாருன்னா தமோ குணத்திலையும் இருக்கிறார். இது மூணு சேர்ந்தா என்ன ஆகும்? ஒரே ஃபார்ம்ல இருக்கிறாரு, தனித்தனியான நிலையில இல்ல. இப்ப தனித்தனியான நிலையில அவர் வரும்போது ரஜோகுணத்துல பிரம்ம நிலையில வர்றாரு, பிரம்மா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் சாத்வீக நிலையில இருக்கும்போது விஷ்ணு அப்படின்னு சொல்றாரு. தமோ குணத்துல இருக்கும்போது அவர் வந்து சிவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மூணு நிலையில அவர் இறைவன் வரும்போது இந்த மூணு நிலை தன்மைகளை வந்து நம்ம வந்து அதை மேம்படுத்தி பிரிவுபடுத்தி தான் ஃபர்தரா நம்ம பேசணும். இந்த மூணு தன்மையிலையும் அவங்களை வைக்கிறது யாரு, இதை உருவாக்குறது யாருன்னா அந்த முழுமையான தெய்வ சுரூபமா இருக்கக்கூடிய தேவி தான் அதை செய்யறாங்க. இவங்க மூணு பேரும் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிறதே அவங்கதான். தேவி பாகவதம்னு சொல்லி வியாசர் வந்து ஒரு பாகவதத்தில் எழுதியிருக்காரு. அவர் 18 புராணங்கள் எழுதியிருக்காரு. புராணங்கள்ல என்னங்கிறது கூட நம்ம சொல்லலாம், பட் நம்ம அந்த டீட்டெயிலுக்குள்ள போக வேண்டும். 18 புராணங்கள்ல ஒரு புராணமா அவர் தேவி பாகவதம் எழுதியிருக்காரு. தேவி பாகவதத்துல தேவியை பத்தி எழுதுறாரோ இல்லையோ, வியாசர் அவரை பத்தி எழுதி வச்சிருக்காரு. சிம்பிளா சொல்ல, அவர் பார்த்தார். அவர் வந்து சிவனுக்கு ஒரு புராணம் எழுதிட்டாரு, விஷ்ணுக்கெல்லாம் ஒரு புராணம் எழுதிட்டாரு, கருட புராணம் எழுதினாரு, ஒவ்வொருக்கும் எழுதிட்டாரு. கடைசி வரைக்கும் அவர் புராணம் எழுதலையே அப்படின்னு அவருக்கு ஒரே கஷ்டம். அப்ப அவர் வந்து தேவி பாகவதத்துல மேக்சிமம் அவரை பத்தி எழுதிட்டு கொஞ்சமா தேவியை பத்தியும் எழுதி வச்சிருக்காரு. அப்ப அதுல தேவியை பத்தியில எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம வந்து ஒரு வேடிக்கையான ஒரு கதை கேட்டிருப்பீங்க. அவர் தேவி பாகவதத்தை எப்படி எழுதியிருக்கிறாருங்கிறதுக்கு தான் இந்த கதையை நான் சிம்பிளிஃபைடா சொல்ல விரும்புறேன். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து இந்த 10 மார்க் கேள்விக்கு கட்டுரை எழுத சொல்லுவாங்க. அப்போ அந்த கட்டுரை வந்து இந்த கேள்விதான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே உரு போட்டு போயிருப்போம். அப்போ மரம் தன் வரலாறு கூறுதல் அப்படிங்கிற மரத்தை பத்தி டீட்டெயிலா ஒரு பையன் படிச்சுட்டு போயிட்டான். மரம்னா என்ன, அதுக்கு கிளை இருக்கும், செடி இருக்கும், நிழல் கொடுக்கும், இப்படின்னு வகை வகையா எழுதி 2 பக்கம் எழுதுற அளவுக்கு தயாரா போயிட்டான். அங்க பார்த்தா கேள்வி மாறி போச்சு. சோ மாடு தன் வரலாறு கூறுதலை எழுத சொல்லிட்டாங்க. இவனுக்கு மாடு தன் வரலாறு கூறுவது தெரியாது. அப்ப இது எப்படி செய்யறதுன்னு அவனுக்கு தெரியாம அந்த கட்டுரையை வந்து வழக்கம் போல இவனுக்கு என்ன தெரியுமோ அதை எழுத ஆரம்பிச்சான். இந்த மரமானது நிழல் கொடுக்கும், அப்படி கொடுக்கும், கனி கொடுக்கும், எல்லாத்தையும் வாழ வைக்கும், அப்படி பண்ணு இப்படி பண்ணு எழுதிட்டு அப்படிப்பட்ட மரத்தில் மாடு கட்டப்பட்டிருந்தது எழுதுங்க. அவனுக்கு தெரிஞ்சதான் எழுத முடியும். இப்ப வியாசருடைய தேவி பாகவதம் எப்படிப்பட்டது? இப்படிப்பட்டதுதான். அவரு நான் எப்படி கல்யாணம் பண்ணேன், எப்படி குடும்பம் நடத்தினேன், எனக்கு பையன் யாரு, அவனுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சேன், அவன் எப்படி கல்யாணம் பண்ணாம சுத்திட்டு இருந்தான், அவனுக்கு கஷ்டப்பட்டு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சேன், இதெல்லாம் சொல்லிட்டு அப்படிப்பட்ட நான் இந்த தேவியை பிரார்த்தனை பண்ணேன். தேவி பாகவதோடைய ஒரு சுருக்கம் இதுதான். அப்ப அதுல தேவியோடைய தன்மைகளை சொல்றாரான்னு பார்த்தா அப்பவும் தேவிகளை எல்லாம் பத்தி சொல்ல மாட்டேங்கிறார். குறிப்பிட்டு கொஞ்சமா கடைசியில் எழுதி இருந்தார் இல்லையா, அதுலயாவது தேவியை பத்தி அவர் சொல்றாரான்னு பார்த்தா அவர் அதை பத்தி சொல்லாம தேவியை யாரெல்லாம் வழிபட்டாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் நன்மை நடந்தது, அதை பத்தி தான் சொல்றாரு. அவர் தேவியை வழிபட்டாங்க, இவருக்கு இது கிடைச்சது, அவரை வழிபட்டாங்க, இவருக்கு கிடைச்சது. நானே ஒரு 500 வருஷம் எனக்கு ஒரு பையன் வேணும்னு ஆசையா இருந்தது. வியாசர் சொல்றாரு, எனக்கு ஒரு பையன் வேணும்னு ஆசையா இருந்தது, எனக்கு குழந்தையே இல்லை. சப்த ரிஷிகள் ஒருத்தர் அவர் சொல்றாரு, எனக்கு குழந்தையே இல்லை, ஏன்னா அதை பத்தின சிந்தனை இல்லாம இருந்தேன். அப்ப எனக்கு வந்து ஒரு பையன் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன். அவன் போய் ஒரு தேவிக்கு தவம் இருக்கணும்னு முடிவு பண்ணேன். நாரதர் வந்து அவருடைய
ரொம்ப சக ஃப்ரெண்டு. சப்தரிஷியில் அவரும் ஒருத்தர். அவர்கிட்ட கேட்கிறாரு, என்னப்பா பண்ணலாம், என்ன எனக்கு பையன் வேணும்னு எதிர்பார்க்கேன். சொல்றாரு, வேற வழியே இல்லை, நீ வந்து தேவியை வந்து தவம் பண்ணாதான் உனக்கு பையன் கிடைக்கும், இல்லைன்னா தேவியை வழிபடலைன்னு உனக்கு பையனே கிடைக்க மாட்டான். அவர் கேட்கிறாரு, ஏன் தேவியை வழிபடணும், அதுக்கு ஆண் தெய்வத்துல வழிபட்டாலாவது ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. பெண் தெய்வத்தை வழிபட்டா எப்படிப்பா வந்து இது சாத்தியம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஆண் தெய்வத்தை நீ வழிபடலாம், ஆனா நீ பெண் தெய்வத்தை வழிபட்டாதான் உனக்குள்ள இருக்கக்கூடிய பெண் தன்மை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் ரெண்டு தன்மை இருக்கு, ஆண் தன்மை பெண் தன்மை இருக்கு. ஆணா இருக்கிற எனக்குள்ள ஆண் தன்மை இருக்கு, பெண் தன்மை இருக்கு. பெண்ணா இருக்கிறவங்களுக்குள்ளேயும் ஆண் தன்மை இருக்குது, பெண் தன்மையும் இருக்குது. அப்ப ரெண்டு பேர்த்துக்குமே எல்லா தன்மையும் இருக்கிறதுனால நீ வந்து தேவியை வழிபட்டீங்கன்னா உனக்குள்ள இருக்கிற பெண் தன்மையெல்லாம் வெளியேறி அந்த இறைவியோட தேவியோட சேர்ந்து அது கலந்துடும். அப்போ நீ ஆண் தன்மையோட மட்டும்தான் இருப்ப. அப்போ உனக்கு பிறக்க போற குழந்தை ஆணாத்தான் இருக்குங்கிற. அப்பதான் அவருக்கு அந்த லாஜிக் புரியுது, அது நல்லா இருக்குது அப்படின்னு. இதே ஆண் தெய்வத்தை அவர் வழிபட்டு இருந்தாருன்னு என்ன இருக்கும், இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆண் தன்மையெல்லாம் வெளியில போய் மீதி என்னவா இருப்பார், இவர் பெண் தன்மையா தான் இருப்பார். அப்ப இவருக்கு பிறக்க வர பெண்ணு குழந்தைகளும் பெண்ணா தான் இருக்கு. அப்ப அவர் வந்து ஜஸ்ட் ஒரு 500 இயர்ஸ் தவம் பண்றாரு வியாசர். கடைசியா தேவி வராங்க. கடைசியா தேவி வந்து உனக்கு என்னப்பா வேணும் அப்படிங்கும் போது, எனக்கு இந்த மாதிரி ஆண் குழந்தை வேணுங்க. அப்ப அவர் தேவி சொல்றாங்க, உனக்கு ஆண் குழந்தை உனக்கு கொடுக்கறது எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை, உனக்கு எப்படிப்பட்ட ஆண் குழந்தை வேணுங்கிறத நீ வந்து தெளிவா சொல்லிடு, நீ குத்து மதிப்பா சொல்லி நீ எதுவும் குழப்பம் பண்ணிடாது, ஏன்னா கஷ்டப்பட்டு 500 வருஷம் தவம் இருந்திருக்க. அப்ப வியாசர் சொல்றாரு, எனக்கு வந்து இப்படிப்பட்ட பையன் தான் வேணும். எப்படிப்பட்ட பையன் வேணுங்கிறத அவர் சொல்றாருன்னா ரொம்ப சிம்பிளா, நம்ம கேட்காத ரிக்குவயர்மெண்ட் அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் வியாசர் இல்லையா. இப்ப நமக்கு வந்து இப்ப நிறைய பேர் என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, என் பையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, அவனுக்கு எப்பாவது நான் சொல்றத கேட்பானா இல்ல என்னை எப்பாவது வச்சு காப்பாத்துவானான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இப்படிதான் என்கிட்ட நிறைய பேர் கேட்கறோம். நம்ம பையன் நம்மளுக்கு மேல ஏதாவது பேசிட்டான்னா நம்மளுக்கே கோபம் தருது இல்லையா. நான் வியாசரா இருக்கிறதுனால அவர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு அந்த பையன் வந்து எனக்கு சொல்லி தரணுங்கிறது, அந்த பையன் எனக்கு குருவா இருக்கணும், எனக்கு அவன் சொல்லி தரணும், எனக்கு பிரம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தைய எனக்கு கொடுங்கன்னு தேவி கிட்ட கேட்கிறாரு. அப்ப அவருக்கு அந்த தேவி அவங்க கொடுத்துட்டு போறாங்க. கொடுத்துட்டு போகும்போது அவர் அதுக்கப்புறம் அந்த குழந்தையெல்லாம் எப்படி உண்டாக்குறாருங்கிறதெல்லாம் ஒரு தனி கதை வச்சு, அந்த குழந்தை பிறந்துடும். அந்த பிறந்த குழந்தைய இப்படி கையில எடுக்கிறாரு. அந்த கையில அவர் குழந்தை பிறந்த அடுத்த கணமே அவர் கையில் எடுக்கும்போது அந்த குழந்தை கையிலிருந்து மறைஞ்சு போயிருக்கு. அதாவது 500 வருஷம் கஷ்டப்பட்டு தவம் இருந்து அந்த குழந்தைய பெற்று கையில் எடுத்தா அந்த குழந்தை காணாம போயிருச்சுன்னா எப்படி இருக்கும். 10 மாசத்துலயே நம்ம ஆளுங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுல 500 வருஷம் கழிஞ்சு ஒரு குழந்தை கையில மிஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு டென்ஷன் ஆகும். ஒரு பதட்டத்தோட அந்த குழந்தை எங்க கீழே விட்டுட்டோமா, எடுக்க தெரியாம விழுந்துச்சா எங்கன்னு பாக்குறாரு, காணும். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வச்சுட்டாரு. ஏன்னா இப்படிதான் நமக்கு தெரியுமே, அந்த காலத்திலேயே பாருங்க தேவி ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, ஆண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி. அதனால பேரெல்லாம் வச்சுட்டாரு. ஏன்னா அவங்க வந்து வாழ்க்கையில முழுமையான ஆனந்தத்தையும் திருப்தியையும் கொடுக்க போறாங்க இவருக்கு அப்படிங்கிறதுனால அவருக்கு சுகர் அப்படிங்கிற சுகத்தை கொடுக்கறதுக்காக அவன் பிறந்திருக்காங்க. ஏன்னா நம்ம கலாச்சாரத்துல அந்த காலத்துல இருந்து ஒரு வேறூன்றி விஷயம் இருக்கு, ஏன்னா ஆண் குழந்தை பிறக்காதவங்களுக்கு முக்தி கிடைக்காதுன்னு சொல்லி அது ஒரு விதத்துல மூட நம்பிக்கை தான் வச்சுக்கோங்க. வியாசர் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு அந்த ஆண் குழந்தை வேணும், அதுதான் எனக்கு சுகத்தை கொடுத்து முழுமையான முக்தியை கொடுக்க முடியும்னு நினைக்கிறாரு. அதனால அவர் என்ன செஞ்சிடறாருன்னா அதுக்கு அவர் சுகர்னு பேர் வச்சிடறாரு. முன்னாடியே அவர் குழந்தைய கையில் எடுத்தா குழந்தைய காணும். அவருடைய சுகா எங்கடா போயிட்டேன்னு கேட்கிறாரு. சத்தமே இல்லை. ஆசிரமத்தை வெளியில விட்டு வந்து கேட்கிறாரு, சுகர் எங்க போயிட்ட, சுகா எங்க போயிட்ட. அப்ப அங்க இருக்கக்கூடிய செடி மரம் கொடி, அங்க இருக்கிற புழு பூச்சி, அங்க இருக்கக்கூடிய வீடு, அதுல இருக்கக்கூடிய வாசப்படி கல்லு எல்லாமே நான் இங்க இருக்கேன் இங்க இருக்கிறேன்னு சொல்லு ரிப்ளை பண்ணு. அதாவது அவர் பிறந்த உடனே பிரம்மஞானி எல்லா பொருளோடையும் எல்லா உயிரோடையும் கலந்துட்டாரு. கலந்த உடனே அவர் வந்து ஐடென்டிபிகேஷனே தாங்கிற அந்த அகம்பாவமே இல்லாம தன்னை கலந்துட்டான உடலையும் விட்டுட்டு எல்லாத்தோடையும் போய் ஐக்கியமாயிட்டாரு. அவர் மரமும் சொல்லுது நான் தாங்குது, நான் தான் சுகருங்குது, அதுதான் சுகர்னு அங்க இருக்கிற நாய்க்குட்டி சொல்லுது, பூச்சி சொல்லுது, அங்க இருக்கக்கூடிய கிளி சொல்லுது, அங்க இருக்கிற மரத்துல இருக்கிறதெல்லாம் சொல்லுது, வீட்டுல இருக்கக்கூடிய நிலவாசப்படி வரைக்கும் நான் தான் சொல்லுது. வியாசர் ரொம்ப குழம்பி போயிட்டு, இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா நான் உங்க எப்படிதான் வச்சு பார்ப்பேன் காப்பாத்துவேன், இந்த மாதிரியான கண்டிஷன்ல இருந்தேன்னா நான் எனக்கு ரொம்ப கஷ்டம்,
நீ பேசாம ஃபார்முக்கு வந்துரு, அன்ஃபார்மா இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அவர் மீண்டும் அவருக்கு ஒரு உருவை கொண்டு வர. அப்ப அவர் மீண்டும் குழந்தையோட ரூபத்துல வந்து அதுக்கப்புறம் வியாசருக்கு வந்து சொல்றாங்க பிரம்ம ஞானம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம், வாழ்க்கையில வந்து எது முக்கியம், முக்கியம் என்னங்கிறதெல்லாம் விளக்குறாரு. அப்ப அந்த மாதிரியான ஒரு தன்மையை அவர் எப்படி அந்த குழந்தையை பெற்றுக்கிறாரு, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல இருக்கு. இவருக்கும் அந்த பிரம்ம ஞான நிலையில பிறந்த உடனே பிரம்ம ஞானம் வந்துட்டாரு. சும்மாவே நம்ம உட்காந்து ஒரு 2-3 ரவுண்டு ஜபம் பண்ணாலே நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா, லைஃப் பத்தியோ சரி. அப்ப நம்ம வந்து பிரம்ம ஞானியாவே பிறந்துட்டோம்னா நம்ம நிலைமையை நினைச்சு பாருங்க. அப்ப அந்த வியாசரும் அதே கஷ்டத்தை தான் பட்டார். ஏன்னா ஒரு பிரம்ம ஞானியா இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு தேடணும். அப்ப அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணா தேடணும், அந்த பொண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பிரம்மஞானியோட வாழணும்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அவர் வந்து தேடி, அப்புறம் இந்த பிரம்ம ஞானியா இருக்கக்கூடிய பிறந்த உடனே பிரம்ம ஞானமா இருக்கக்கூடிய சுகர் வந்து வியாசர்கிட்ட சொல்றாரு, எனக்கு என்னமோ இந்த லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலே வரல. பிறக்கும் போதே பிரம்ம ஞானியா இருக்கிறவர் சொல்றேன், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல குருவை ஆர்கனைஸ் பண்ணுங்க, நான் ஏதாவது கத்துக்கணும்னு விரும்புறேன்ற. அவருக்கும் திருப்பி அவர் அனுப்புறாரு, ஒரு குரு கிட்ட அனுப்பிச்சு அவருக்கு ஞானம் வர வச்சு, அந்த யாரு பிறந்தோடனே பிரம்ம ஞானியா இருக்கிறவருக்கு மீண்டும் ஞானம் வர வச்சு அவர் மீண்டும் கூப்பிட்டு வியாசர் திருப்பி ஞானம் அடைஞ்சு இப்படி அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி போகுது. அதான் சொன்னேன், இதையெல்லாம் அவங்க எழுதி முடிச்சு கடைசியில இப்படி எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தேவின்னு சொல்லிட்டு தேவி பாகவதத்தை அவரு முடிச்சிடுறாங்க. அப்ப இந்த தேவியோடைய தன்மைகளை வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அந்த 3 நிலையை பற்றி சொன்னீங்க. நம்ம ரஜோகுணம்னு ஒண்ணு இருக்கணும், தமோ குணம்னு ஒண்ணு இருக்கணும், சாத்வீகமா இருக்கணும்னு 3 குணம் சொன்னோம். அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரியேஷன்லயும் படைக்கிற விஷயங்கள் எல்லாத்திலையும் இந்த 3 குணத்தோட தான் படைக்க முடியும். நீங்க ஒண்ணு தமோ குணம் சார்ந்தவரா இருக்கணும், இல்ல ரஜோகுணம் சார்ந்தவரா இருக்கணும், இல்ல சாத்வீகமா இருக்கணும். இந்த 3ல ஏதோ ஒரு தன்மையில தான் நீங்க இருந்துகிட்டே இருக்க முடியும். இதுல 3ல ஏதோ ஒண்ணுல இல்லாம நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. 4ஆவது ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஒண்ணு இருந்தா இது 3லயும் இருக்கணும், இல்ல ஏதோ ஒண்ணுல இருக்கணும். 3ஐயும் ஒண்ணுல இணைச்சுக்கிட்டு 3ஐயும் இன்டகிரேட்டடா இருக்கணும். எனக்குள்ள ரஜோகுணமும் இருக்குது, என்கிட்ட சாத்வீகமும் இருக்குது, என்கிட்ட தமோ குணமும் இருக்குதுன்னு 3ஐயும் சொல்லிட்டு 3 எனக்குள்ள இருக்கிறதா நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா முழுமையான ஆன்மீகத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா முழுமையான ஆன்மீகத்துக்குள்ள வராத வரைக்கும் நம்ம இது 3ல ஏதோ ஒண்ணு மேலதான் டிராவல் பண்ணுவோம். ஒண்ணு ரஜோ குணத்துல இருப்போம், தமோ குணத்துல இருப்போம், சாத்வீகமா இருப்போம். அது இல்லாம நம்மளால இருக்க முடியாது. நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த 3 குணத்துலதான் இருக்க முடியும். அப்ப இந்த பக்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இறைவனை வழிபடக்கூடிய முறைகளும் இந்த 3க்குள்ள வந்துருக்கு. நீங்க வந்து ரஜோ குணத்துல இருக்கும்போது நீங்க எப்படிப்பட்டவரா இருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இறைவனை வந்து பக்தி பூர்வமா வழிபடுறவரா இருக்க மாட்டீங்க. உங்க புத்தியை வச்சுதான் நீங்க இறைவனை இடப்படுவீங்க. அதாவது ஞான நிலையில தான் இறைவனை வழிபடுவீங்க. இறைவன் வந்து எப்படிப்பட்டவர், யாரு, என்னங்கிறத பத்திலாம் ஆய்வு செய்யறதுக்காக மூளையை யூஸ் பண்ணுவீங்க. தமோ குணத்துல நீங்க இருக்கக்கூடியவரா இருக்கீங்கன்னா உங்களுடைய இறை வழிபாடு எப்படிப்பட்டதா இருக்கும்னா, கண்ணை மூடி ஒரு இடத்துல சும்மா உட்கார்ந்தாலே போதும், நமக்குள்ளேதான் ஆண்டவர் இருக்காங்க, இவ்வளவு தூரம் எல்லாம் போய் பிரார்த்தனை செய்யறது அவசியம் இல்லைன்னு சொல்லி நீங்க உங்க வீட்லயே உட்காந்து கண்ணை மூடி சும்மா உட்காந்து. இப்ப இது இரண்டும் இல்லாம இரண்டும் கலந்து அந்த சாத்வீகமான நிலையில நீங்க இருக்கீங்கன்னு எப்படி இருப்பீங்க அப்படின்னா முழுமையான பக்தி ரூபமா இருப்பீங்க, எமோஷனலா இருப்பீங்க. இது ஆங்கிலத்துல ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். ரஜோகுணத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப இன்டலெக்சுவல்னு அர்த்தம், புத்தி பூர்வமா இருக்கீங்க. அதே நீங்க வந்து சாத்வீகமா இருக்கீங்கன்னா நீங்க எமோஷனல்னு அர்த்தம். இது ரெண்டும் கலந்த நிலையில இருக்கும்போது, அதாவது புத்தி பூர்வமா எமோஷனலா மாறி மாறி கான்ஃபிளிக்டா இருக்கும்போது தமோ குணத்துல நம்ம இருக்கிறோம். பேசிக்கா அந்த சாத்வீகமா இருக்கிறவங்க ஏன் அந்த எமோஷனலா இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல எமோஷனலா நம்ம வந்து இறைவனை கூட தனியா வச்சுக்க முடியாது. அவங்களால இறைவன் ஒருத்தர் இருக்கிறார், நான் ஒருத்தர் இருக்கிறேன் தனித்தனியா சொல்ல முடியாது. அவங்க சொல்லும் போது இறைவன் எனக்கு வந்து அப்பாவா இருக்காரு, இறைவன் எனக்கு அம்மாவா இருக்காரு, இல்லைன்னா எனக்கு தோழனா இருக்காரு, இல்லைன்னா எனக்கு எஜமானா இருக்காரு, ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து இவங்க என்ன செஞ்சுக்க வேண்டியது, தொடர்பு பண்ணிக்க வேண்டியிருக்கு. இறைவனை வந்து அவங்களால எமோஷனலா கனெக்ட் பண்ணாம இருக்கவே முடியாது. இதே வந்து புத்தி பூர்வமா இருக்கிறவங்க இறைவன் எப்படிப்பட்டவரா வேணா இருக்கட்டும், அவரை நான் வந்து மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பிரார்த்தனை செஞ்சா அவர் வருவாருன்னு சொல்லி இவ்வளவு ரொம்ப திட்டமிட்ட பிளான்டா இருப்பாங்க ரஜோகுணத்துல. இப்ப இந்த இறைவனும் இப்படி இந்த 3 கண்டிஷன்ஸ்ல வந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு சமாச்சாரமா இருக்கிறதுனால, அந்த இறைவனுடைய சொரூபமும் இந்த 3 தன்மையா இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து கிடைக்கிற பக்தியும் நமக்கு எப்படி இருக்கு, இந்த 3 கண்டிஷன்ஸ்ல இருக்கு.
இந்த 3 கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய தன்மைகள்ல தான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த 3 கண்டிஷன்ஸ்ல இறைவனுடைய தன்மைகள்ல தேவியும் இந்த 3 நிலையில தான் இருக்காங்க. இந்த தேவியும் தமோ குணத்திலேயே இருக்கிறாங்க. தமோ குணத்துல தேவியை வழிபட முடியுமானா வழிபட முடியும். ரஜோ குணத்துல நீங்க வந்து தேவியை வழிபட முடியுமானா ரஜோ குணத்துல தேவியை வழிபட முடியும். சாத்வீகமா தேவியை வழிபட முடியுமானா சாத்வீகமா தேவிய வழிபட முடியும். ஆக இந்த தேவி வந்து 3 சுரூபத்தில் இருக்கிறாங்க. இதே நீங்க வந்து ரஜோ குணத்துல ஆண் தெய்வத்தை வழிபடணும்னா நீங்க பிரம்மனா மட்டும்தான் வழிபட முடியும். சாத்வீக ரீதியா வந்து ஆண் தெய்வத்தை நீங்க வழிபடணும்னா விஷ்ணுவா மட்டும்தான் வழிபட முடியும். அதே மாதிரி நீங்க தமோ குணத்துல இறைவனை வழிபடணும்னு நினைச்சீங்கன்னா சிவனா மட்டும்தான் வழிபட முடியும். ஆனா இந்த 3ஐயும் இணைச்சு இல்லைன்னா 3லயுமே கலந்து நீங்க பார்க்கணும்னா தேவியை மட்டும்தான் வழிபடணும். தேவி வந்து தமோ குணத்திலையும் இருக்கிறாங்க, சாத்வீகத்திலையும் இருக்காங்க, ரஜோ குணத்திலையும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக தமோ குணத்தில் இருக்கிற ஒரு தேவிக்கு 3 நாளும், ரஜோ குணத்தில் இருக்கிற தேவிக்கு ஒரு 3 நாளும், சாத்வீக குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவிக்கு ஒரு 3 நாளும், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றிணைஞ்ச ஸ்வரூபமா இருக்கக்கூடிய தேவிக்கு 1 நாள் சொல்லி நம்ம நவராத்திரியை பிரார்த்தனை. அப்ப அந்த தேவியே வந்து இந்த ஒவ்வொரு 3 நாளா பிரிச்சு வச்சுக்கிறாங்க. ஏன் அந்த 3 நாளா பிரிச்சு வச்சுக்கிறாங்க? வேற ஒரு மாசம் 9 நாள் கொண்டாடாம ஏன் இந்த காலகட்டத்தை மட்டும் கொண்டாடுறாங்க அப்படின்னா, தேவி வந்ததுக்கு அப்புறம் தான் கிரியேஷன்ஸ் இருக்கு. அப்ப நம்மளுடைய இந்த கால நிலைகளை எடுத்து கவனிக்கும் போது, இப்ப இந்த நவராத்திரி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதங்கள் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த புரட்டாசி மாசத்துலதான் இதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய வளர்ச்சிகளுக்காக இது ஒரு கிரியேஷன் ஏரியாவா இருக்கு. எங்க கிரியேஷன்ஸ் இருக்குதோ அப்போ அங்கதான் நம்ம தேவியை வழிபட முடியும். அப்போ நம்ம இந்த நவராத்திரியும் கொண்டாடுறது வந்து வசந்த காலம்னு சொல்லக்கூடிய காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 9 நாள். வசந்த காலத்துல என்ன நடக்கும்? அது வரைக்கும் இருந்த ட்ரைனஸ்ல இருந்து மாற்றம் அடைஞ்சு பூக்கள் எல்லாம் பூக்கும், இலை துளிர்க்கும், வளர்ச்சியை நோக்கி நம்ம போறோம்னு. அப்போ நம்மளுடைய காலநிலைகள்ல 2 வசந்த காலம் இருக்கு. புரட்டாசி மாசம் வந்து ஒரு வசந்த காலம் ஆரம்பிக்கும், பங்குனி மாதம் ஒரு வசந்த காலம். இந்த 2 வசந்த காலங்கள் நமக்கு இருக்கு. அப்ப இந்த 2 வசந்த காலங்களை வந்து நம்ம வந்து 2 வகையான நவராத்திரியா பிரார்த்தனை செய்யணும். ஆனா நம்ம தென்னாட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தட்சிணாயனம்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தட்சிண பாகம் நினைச்சுக்கிட்டு, தென் பகுதிகள்னு நினைச்சுக்கிட்டு நம்ம தட்சிணாயனத்துல இருக்கக்கூடிய நவராத்திரியை கொண்டாடுறோம். வடக்குல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பங்குனி மாசம் வரக்கூடிய நவராத்திரியை மட்டும் அவங்க கொண்டாடுவாங்க. இந்த பக்கம் இருக்கிறத வந்து கிராம வழிபாட்டுக்காக வச்சுக்குவாங்க. ஏன்னா உத்தராயணம்னு சொல்லக்கூடிய வடபகுதி மக்கள் கொண்டாடுற நவராத்திரி, தென்பகுதி மக்கள் கொண்டாடுற நவராத்திரின்னு அப்படி சாஸ்திரம் மறைஞ்சு போச்சு. ஆக்சுவலா நம்ம கொண்டாட வேண்டிய நவராத்திரி 2 நவராத்திரி. பங்குனி மாசம் வரக்கூடிய நவராத்திரியும் புரட்டாசி மாசம் வரக்கூடிய நவராத்திரியும் சொல்லி 2 நவராத்திரியும் நம்ம பிரார்த்தனை செய்யணும். ஆனா வடநாட்டுல வந்து பங்குனி மாச நவராத்திரியும், தென்னாட்டுல வந்து இப்ப அந்த உதாரணத்துக்கு நீங்க இப்பவே நார்த் இந்தியா கிளம்பி போய் அங்க உங்களுக்கு நவராத்திரின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மேல இங்கேயும் பார்ப்பாங்க. அது முடிஞ்ச 6 மாசம் ஆச்சு, இன்னைக்கு வந்து என்ன புதுசா நவராத்திரின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இது தசரா, அவங்களுக்கு இது நவராத்திரி கிடையாது. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நாங்க வந்து கும்பமேளாலாம் போயிருந்தோம். அந்த கும்பமேளா டைம்ல தான் அவங்களுக்கு நவராத்திரி. அவங்க அந்த நவராத்திரி அங்க அதிலேயே வச்சு கொண்டாடுவாங்க. கும்பமேளா நேரத்திலேயே வச்சு கொண்டாடுவாங்க. தை மாசம் முடிஞ்சு மாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையில் வரைக்கும் 9 நாட்கள் அவங்க கொண்டாடுறாங்க. அங்க இது வந்து எதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, நவராத்திரி கொண்டாடுறதுங்கிற ஒரு அடிப்படை தன்மையை நம்மளுக்கு மாறி போச்சு. அதை பத்தி நான் வந்து கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். நிறைய ஆன்மீக மார்க்கங்களையும் அதை பத்தி எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறேன்னா, நவராத்திரி வந்து கொலு வைக்கிறதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரம். வடநாட்டுல யாரும் கொலுவெல்லாம் வைக்க மாட்டாங்க, அவங்களுடைய வழிபாட்டு முறையே வேற. தென்னாட்டுலதான் கொலு வைக்கிறதுன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஏன்னா வந்து இறைவனை உருவ வடிவத்துல கொண்டாடணும்னா சக்தி ரூபமா இருந்தாலும் கொண்டாட முடியுங்கிறதுனால நம்ம வந்து உருவத்துல கொண்டு வந்து வழிபாடுறது ஒரு விழா 9 நாளும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா 9 வகையான தேவிகளை 9 நாள் பிரார்த்தனை செய்யணும். இந்த 9 விதமான தேவி யாரு, அவங்க எப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நாளைக்கு பேச போறோம். அந்த 10 விதமான தேவி எப்படி உருவானாங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேசணும். ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் முழுமையா இந்த தேவியோடைய சாஸ்திரங்களை முழுமையா சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டாலும், கலாச்சாரத்துல மொழி எடுத்துக்கிட்டாலும், நம்மளுடைய உணவு எடுத்துக்கிட்டாலும், இந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்துல ஊடுருவி இருக்கிற எல்லா விஷயத்திலையுமே அந்த தேவியோடைய தன்மைகள் இருக்கு. அதைத்தான் வந்து நம்மளுடைய சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, புருஷார்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, பிரகிருதின்னு ஒண்ணு இருக்குதுங்க. புருஷார்த்தம்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய இயல்பு,
பிரகிருதினா என்னன்னா உங்களுடைய செயல் அப்படின்னு சொல்லணும். அதாவது இயற்கை அப்படின்னு ஒண்ணு, இயற்கையிலிருந்து ஏற்படக்கூடிய வளர்ச்சி அப்படின்னு இதை தமிழ் படுத்தி நம்ம சொல்லலாம். பிரகிருதினா இயற்கைன்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய இயல்பு இதுதான் நீங்க சொல்லுவீங்க இல்லையா, என்னுடைய கேரக்டர் இதுதான், என்னுடைய இயல்பு தான், எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க சொல்றீங்கன்னா அது உங்களுடைய பிரகிருதின்னு அர்த்தம். நீங்க எதுவா இருக்கிறதுனால இதெல்லாம் பிடிக்குது, எனக்கு வந்து இட்லி தான் பிடிக்கும், எனக்கு தோசை தான் பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய இயல்பு இல்லைங்களா? எதனால உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்குதுன்னா நீங்க தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்துட்டதுனால அது பிடிக்குது, இல்லைன்னா உங்களுக்கு இது பிடிக்காது இல்லையா? அப்போ உங்களுடைய இயல்பு எதை தொட்டு வருதுன்னா நீங்க எப்படி உருவாக்கப்பட்டிருக்கீங்களோ அதுல இருந்து வரும். அப்போ அந்த சிவநிலைன்னு சொல்லக்கூடியதை தான் நம்ம புருஷார்த்தம்னு சொல்லுவோம், புருஷத்தன்மைன்னு, அதாவது ஆண் தன்மைன்னு சொல்லுவோம். அது உங்களுடைய பிறப்பு தன்மை. அதுக்கப்புறம் அது உங்க இயல்பா வெளிப்படுறது எது வெளிப்படுதுன்னா சக்தியுடைய தன்மை தான் வெளிப்படும். இப்ப சக்தி ரூபமா இருக்கக்கூடிய இறைவன் நம்மளுக்கு வந்து உள்ளிருந்து வெளிப்படுத்தி நம்மளுடைய தன்மையை முடிவு பண்றாரு. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு அது பிடிக்காதுங்க, இவருக்கு தான் பிடிக்கும். அப்ப அவங்க நம்மளுடைய சக்தி தன்மையை உணர்ந்திருக்கிறாங்கன்னு. இப்ப நம்ம வீட்லயே இப்ப கணவன் மனைவியா இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, கணவனுக்கு என்ன பிடிச்சிருக்குது என்ன பிடிக்கலைங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, மனைவிக்கு பிடிச்சிருக்கலைங்கிறது கணவன் தெரிஞ்சுக்கிறாரு இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயமா இருக்கு இல்லையா? அது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சக்தி தன்மையை அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பிறப்புடைய அவங்களுடைய பிரகிருதி, நம்மளுடைய பிரகிருதியா இருக்கக்கூடிய அந்த சக்தி தன்மையை அவங்களுக்கு உணரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய இயற்கையான ஃபார்மே இருக்கு. அதனால அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தேவியுடைய தன்மைகளை வந்து புராண ரீதியா என்ன சொல்றாங்கன்னா நிறைய கதை வடிவத்துல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கதையை தெரிஞ்சுக்குவோம், அப்புறம் ஏன் இதெல்லாம் சொன்னாங்கிறது கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சுக்குவோம். சிவன் ஒரு நாள் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. சிவன் எங்க உட்காருவாரு, சும்மா அவர் இருந்தாலே ஒரு இடத்துலதான் உட்காருவாருங்கிறாங்க. எங்க உட்காருறாரு சிவன்? கைலாசத்துல இருக்கிறார். சும்மா சாதாரண மலையில எல்லாம் உட்காருவது முன்னாடியே வந்து போட்டிருக்கிறாங்க, கைலாசம் பின்கோடு முதல் கொண்டு போட்டுதான் சிவன் உட்கார வைக்கிறாங்க. நீங்க படத்துல எல்லாம் கவனிச்சு பாத்துருந்தீங்கன்னு தெரியாது, வந்து அப்படியே ஒரு புகை மூட்டமா இருக்கும், பின்னாடி எல்லாம் ஒரு பனிமலை மாதிரியான ஒரு சரௌண்டிங்ஸ் இருக்கும், முன்னாடி நந்தி வேற உட்காந்துருப்பாரு, நிறைய பூத கணங்கள்லாம் சுத்தி உட்காந்துருப்பாங்க. இப்படிதான் அவர் வந்து உட்காந்துருப்பாரு. அந்த கைலாசம் போய் வருஷம் கைலாசமான ஒரு யாத்திரையில தான் நிறைய பேர் போறது. இந்த போறவங்க கிட்ட எல்லாம் நானும் கேட்டது நான் போனதில்லை, அதனால அங்க போறவங்க கிட்ட கேட்டது ஏன்னா நீங்க போகும்போது அவர் அங்க அப்படி உட்காந்து இருந்தாருங்களா, நந்தி எல்லாம் இருந்ததா, இதெல்லாம் கேட்கும்போது அங்க பெரிய அளவுக்கு ஒரு மாடு இருந்ததுங்க, அதுலதான் எங்க உட்கார வச்சே கூட்டு போனாங்க, ஆனா அதுக்கு மேல நந்தி மாதிரி அடியை நாங்க பார்க்கல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சிவனையும் அம்மாவையுமாவது பாத்தீங்களான்னா அவங்களும் எங்களுக்கு ஃபுல்லா தெரியலைங்க. ஏன்னா 53 கிலோமீட்டர் ஒரு சுத்து விட்டாங்க, அதுல பாதி விஷயம் அப்படி கலக்கமா போயிருச்சுன்னு தான் சொல்றேன். அப்ப இந்த கைலாசத்துல சிவன் இருப்பாருன்னு நம்ம இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கோம். ஆனா கைலாஷ் மானசர் ஒரு யாத்திரை போறவங்க சிவனை பார்த்துருக்காங்களான்னு பார்த்தா இல்ல. அதாவது அவங்க சொரூபமா பாக்கு, அதாவது பிசிக்கல் ஃபார்ம்ல பாக்கு. ரொம்ப குளிரா இருக்கக்கூடிய பிரதேசத்துல அதிகபட்ச உரை குளிரா இருக்கு, அங்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி சட்ட துணி எல்லாம் காட்டன் சட்டையெல்லாம் போட்டு போக முடியாது. அங்கெல்லாம் நீ போறதா இருந்தா என்ன போடணும், மூக்கு மட்டும்தான் வெளியில தெரியும். ஃபுல்லா வந்து 2 லேயர் இருக்கக்கூடிய தர்மல் வேர்னு சொல்லக்கூடிய வெப்பத்தை தாங்கக்கூடிய வெப்பம் உள்ள உருவாக்கக்கூடிய உடைகளை போட்டுட்டு நம்ம போகணும். ஆனா நம்ம சினிமால காட்டக்கூடிய சிவன் எப்படி உட்காந்துருக்கிறாரு, தர்மல் வேர் போட்டா உட்காந்துருக்காரு, அவர் டோட்டல் வேர் பாடியா உட்காந்துருக்காரு. இப்ப நினைச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு உரை பணியில அவர் இப்படி உட்காந்துட்டு சட்டையை போடாம உட்கார்ந்து இருந்தாலும் அவர் வந்து இறைவனா இருக்கட்டும், அதுக்காக சட்டை போடாம அவர் வச்சுக்க முடியுமா? அந்த மாதிரியான உரைப்பணி இடத்துல பாம்புகள் இருக்க முடியாது. சிம்பிளான ஒரு சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த மாதிரி உரைப்பணியா இருக்கக்கூடிய இடத்துல பாம்புகளோ பூச்சிகளோ இருக்காது. இப்ப நானே வந்து வெளிநாடுகள்லாம் போகும்போது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு. ஒரு அந்த புது ஊருக்கு போயிட்டோம்னா, இந்த ஈரோப்போ இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போகும்போது அதிக பனி குளிர் இருக்கிற ஊருக்கு போயிட்டோம்னா, ஒரு போன உடனே 2-3 நாள் இன்னமும் இழந்த மாதிரி இருக்கு, என்ன இழந்த மாதிரி இருக்கேன்னு ஒரு ஃபீல் இருக்கு. அப்புறம் தெரியும் ஒரு கொசு இருக்காது, ஒரு பூச்சி இருக்காது, ஒரு பாம்பு இருக்காது, ஒரு சாதாரண ஒரு தேடு கூட நம்மளால பார்க்க முடியாது. நீங்க ஒரு பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு புல்வெளியை நம்ம ஊர்ல பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, உங்க குழந்தைய இறக்கி அதை போய் விளையாடுங்கன்னு சொல்லுவீங்களா? இந்த கால் மூட்டு வரைக்கும் போற மாதிரி இருக்கு, புல்ல வளர்ந்துருக்குது கால் மூட்டு வரைக்கும், இந்த குழந்தைய இறக்கி உள்ள போய் நல்லா விளையாடுறாச்சான்னு சொல்லுவோமா?
அதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள இறங்கி குச்சியில 2 தட்டு தட்டி பார்ப்போம் உள்ள என்னெல்லாம் இருக்குது இல்லையா. ஆனா நீங்க வெளிநாட்டுல உங்க குழந்தைய தாராளமா இருக்கலாம், நீங்களே கூட உருண்டு போறலாம். ஏன்னா அதுல ஒரு சின்ன கடிக்கிற அளவு கூட பூச்சி இருக்காது, ஒரு ஈயோ கொசுவோ எதுவும் பறக்காது. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கிற சீதோஷண நிலை எப்படி. அப்போ இது நம்ம மாதிரி வெப்ப காடுகள்னு சொல்லக்கூடிய ஹாட் ரீஜன்ல மட்டும்தான் பாம்பு, தேளு, அரணை, பூரானெல்லாம் இருக்க முடியும், விஷ ஜந்துக்கள்லாம் இருக்க முடியும். அப்போ இவர் உடம்பு ஃபுல்லா பாம்பு விட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பா கைலாசத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு இல்லையா. ரொம்ப ஹாட் பிளேஸ்ல தான் அவர் உட்கார்ந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி கைலாயம் உண்மையாவே எங்க இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கு. கைலாயம்ங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா அதுக்கு புராணங்கள்ல சொல்றாங்க, யாராவது உங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஏமாற்றிடுவாங்கப்பா, கைலாயம்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி அதுக்கான ஒரு குறிப்புகள் சொல்றாங்க. இப்ப நீங்களே இங்க பிரணவ பீடத்துக்கு வர்றீங்க, உங்களுடைய நண்பர் உங்களை முதல்ல இங்க கூட்டிட்டு வராரு, பிரணவ பீடம்னு சொல்லி வேற எங்கேயாவது உட்கார வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க அதுக்கு முன்னாடியே போன் பண்ணி கேட்டுப்பீங்களே என்ன தெருவில் இருக்கு, எத்தனாவது பில்டிங்க்கு அப்புறம் இருக்குதுன்னு. அந்த மாதிரி 2-3 லட்ச ரூபாய் செலவு பண்ணி கைலாசம்னு கூப்பிட்டு போய் வேற எங்கேயா காய்ச்சிட்டு திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா அப்ப என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ கைலாயத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த 6 மாசம் பகலா இருக்கும், 6 மாசம் இரவா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்து சுற்றியும் பனி சூழ்ந்து சூரிய சந்திரர்கள் தங்களுடைய முழுமையான ஆற்றலை காமிக்காத இடமா இருந்தா அதுதான் கைலாசம்னு சொல்றாங்க. அதனால இதை நோட் பண்ணிட்டு நாளை பின்ன நீங்க கைலாசம் போகும்போது இதெல்லாம் செக் பண்ணி. அப்ப அப்படிப்பட்ட இடம் நம்மளுடைய பூமியில் எங்க இருக்குதுன்னு பார்த்தா அது வட துருவத்துல மட்டும்தான் இருக்கிறதுக்கு சாத்தியம். அப்ப வட துருவத்துல மட்டும்தான் பனி படர்ந்து இருக்குது, எப்பவுமே உரை பனியா இருக்குது. அங்க 6 மாசம் வெப்பமா இருக்குது, 6 மாசம் இருளா இருக்கு. 6 மாசம் சந்திரன் தெரிகிறார், அமாவாசையும் கிடையாது பௌர்ணமியும் கிடையாது, சந்திரன் இருந்துகிட்டே இருப்பார் 6 மாசத்துக்கு. 6 மாசத்துக்கு சந்திரனே தெரிய மாட்டார், சூரியன் மட்டும்தான் தெரிவார். சூரியனும் முழுமையான வெப்பத்துல தெரிய மாட்டார், அப்படியே கிரீன் கலர்ல தான் தெரிவார். இது இயல்பா நடக்குது. அப்போ அவரு அந்த பூமியோடைய வடதுருவ பகுதியை தான் கைலாசம்னு நம்ம சொல்லலாம். அதான் உண்மையான கைலாசமும் கூட. நம்ம அங்க போய் பார்த்தாதான் தெரியும் பாம்பெல்லாம் வச்சு தொடர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்நாள் வரைக்கும் யாரும் போய் பார்த்தது, சேட்டலைட்ஸ் இதெல்லாம் தான் அனுப்பிச்சிருக்காரு. அப்ப அங்க இருக்கிற அந்த வட துருவத்தில் இருக்கிற கைலாயத்துக்கு கைலாயம் பேரு, வட துருவத்துக்கு. இப்ப இவங்க இந்த திபெத்து பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வராங்களே, இதுக்கு பேரு மத்திய கைலாஷ்னு பேரு. இது கைலாயத்துக்கு மாதிரி இருக்குங்கிறதோடைய ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம். நம்ம ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு அட்டைப்பட்டியில கட்டி காமிப்பாங்க இல்லையா, இப்படிதான் நாங்க அபார்ட்மெண்ட் கட்ட போறோம் அப்படின்னு. அந்த மாதிரி அங்க பெருசா நம்ம போய் பார்க்க முடியாது, இந்த குளிரே நம்மளால தாங்க முடியல, வடதுருவ குளிர போய் தாங்க முடியுமா, இங்கேயாவது போய் பார்த்து வரலாம் அப்படிங்கிற ஒரு மினியேச்சர் ஃபார்ம் தான் இது. அப்ப இந்த கைலாசம் மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த வடதுருவ கைலாசத்துல வடதுருவம்னு ஒண்ணு இருக்குது, அது சிவ கைலாசம்னு பேரு. இங்க இருந்து அப்படியே நீங்க போய் பூமியை அளந்தெடுத்து சென்டர் பாயிண்ட்ல ஒரு எலுமிச்சம்பழத்துடைய எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்துக்கு காம்பு இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அதை நீங்க பிக்ஸ் பண்ற மாதிரி பூமியை எடுத்து அந்த ஆன் டாட்டை பிக்ஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு சிவ கைலாசம்னு பேர். சில பேர் பேரெல்லாம் கூட வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கைலாசம்னாலே அவர் இருக்கிறது தான், அதுக்கு சிவ கைலாசம் அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஏன்னா சிவனுக்கு மட்டும் கைலாசம் கிடையாது, தேவிக்கும் கைலாசம் இருக்கு. தேவிக்கும் தனியா ஒரு கைலாசம் இருக்கு. அவங்க எப்படி உட்காந்துருக்காங்கன்னு நம்ம புராண படத்துல பார்த்ததே இல்லை, ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்னும் உட்காந்து இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். தேவி கைலாசம் எங்க இருக்குது அப்படின்னா சயின்டிபிக்கலா சொல்லணும்னா சிவ கைலாசத்திலிருந்து ஒரு 30 மைல் அந்த வகை இருக்கு. உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கலாம், இவ்வளவு பர்ஃபெக்ட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு சொல்றாரு, இவர் போய் பார்த்துட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு உங்களுக்கு டவுட் கிளம்பலாம். சிவனுடைய தன்மைங்கிறது நார்த் போல், பிசிக்கல் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம், பூமியோடைய எக்ஸாக்ட் நார்த் போல். அதுல இருந்து ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பூமியோடைய காந்த சக்தியோடைய புலம் நார்த் போல் இருக்கு. நம்மளுடைய பூமியோடைய வடதுருவம்ங்கிறது சிவ கைலாசம் சொல்லலாம். இந்த பூமியோடைய சுழல்றதுனால ஏற்படக்கூடிய ஒரு காந்த புலமானது அதுதான் நம்மளுக்கு இந்த புவியீர்ப்பு சக்தியெல்லாம் கொடுத்து நம்ம அது மேல உட்காந்துட்டு இருக்கோம். இந்த காந்த புலம் நம்மள அந்த பூமியை சுற்றி இருக்கிறதுனால நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த பூமியோடைய மேக்னெட்ல நார்த் போலன்னு இருக்கும் இல்லையா, அதுதான் தேவி கைலாசம். ஏன்னா அங்கதான் சக்தி இருக்கு. இந்த பூமி என்னவா இருக்கு, சிவனே இருக்கு. அந்த பூமியை இயக்கிறது எது,
அந்த சக்தியோடைய தன்மை. அப்ப அந்த சக்தி கைலாசம்ங்கிறது ஒரு சயின்டிபிக்கலா 40-50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், அதிகபட்சம் 30 கிலோமீட்டர் 30 மைல்ஸுங்கிறாங்க. அப்ப இந்த 2 கைலாசத்துல இருக்கிறாங்க. பெருக சொல்றேன்னா புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா சிவனும் சக்தியும் கைலாசத்துல உட்கார்ந்துருந்தாங்க போது அந்த கைலாசம் எங்கன்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்கு தான் இத்தனையும் சொன்னேன். அந்த கைலாசத்துல சிவனும் சக்தி உட்காந்துருக்கு. சிவன் சும்மா ரிலாக்ஸா உட்காந்துருக்காரு. இந்த சிவன் ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கும்போது அந்த தேவி என்ன பண்ணாங்கன்னா, நம்மளே வீட்டுல சிவனே உட்கார்ந்து இருந்தா நம்ம வீட்டுல இருக்கிற தேவி சும்மாவா இருப்பாங்க? சும்மாதானே உட்கார்ந்து இருக்கீங்க, ஆரம்பிக்கும் போது அப்படித்தானே ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்படி சும்மாதானே உட்கார்ந்து இருக்கீங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கொடுக்குற மாதிரி சிவன் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சக்தி அவருக்கு பின்னாடி போய் அவருடைய கண் அப்படி டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சிவனுடைய கண்ணையே க்ளோஸ் பண்றாங்களா இருந்தா யாரும் க்ளோஸ் பண்ண முடியுங்கிறது சிவனுக்கு தெரியும். அதனால அவர் இப்படி க்ளோஸ் பண்ணணும்னா அவர் இப்படி விலக்கி என்ன இந்த விளையாட்டுன்னு கேட்கிறாரு. அவர் நீங்க சும்மா உட்காந்துருந்தீங்களே, நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்கலான்னு தான் நான் இது பண்ணேன் அப்படின்னு தேவி சொல்றாங்க. இப்ப சிவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, உன்னை தவிர வேற யாரும் நீ தொடவும் முடியாது, க்ளோஸ் பண்ணவும் முடியாது. நீ தெரிஞ்சுக்கிட்டு இதை செய்யறதும், நான் இத யாருன்னு தெரியாத மாதிரி உன் கையை ஓபன் பண்ணி பாக்குறது, இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விளையாட்டு தான். பட் இருந்தாலும் இதனால ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா அப்படிங்கிறார். இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, வீட்டுல நம்ம உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு சும்மா தானே டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த டெக்னிக் இந்த தேங்காயை உடச்சு கொடுக்க கூடாதா அப்படின்னா, அந்த டிவி பாக்குறதுனால நான் வாழ்க்கையில எவ்வளவு முன்னேறுவேன்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி சிவன் சொல்றாரு, இதனால என்ன விளைவு நடந்தது தெரியுமா அப்படிங்கிறார். இப்ப என்ன விளைவு நடந்தது அப்படிங்கும் போது அவரை காமிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த என்டையர் கிரியேஷனு, அந்த பிரபஞ்சத்தோட எல்லா பகுதிகளுமே இருள் அடைஞ்சு எந்த கிரியேஷனும் இல்லாம அப்படி ஸ்தபிச்சு போயிருக்கு. அவங்க கண்ணு மூடினது ஒரு ஃபிராக்ஷன் தான். இந்த ஒரு ஃபிராக்ஷன்ஸ்குள்ள ஒளி எல்லாமே ஒளி இழந்து எல்லாமே ஒண்ணுமே இல்லாம அப்படி போயிருக்கு. அப்போ இத பத்தி அவங்க தேவி அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம ஏதோ விளையாட்டா பண்ண போய் இது மொத்தமா நம்ம பிரபஞ்சமே இப்ப டோட்டலா ஒரு செயல் இல்லாமலே போயிடுச்சு, செயலற்று போயிடுச்சு. அப்ப சிவத்தன்மையை நம்ம ஸ்டாப் பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணோம்னா இது இவ்வளவு ரியாக்ஷன் ஆகுதுன்னு அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்து, நம்மளாலதான் இப்படி நடந்ததுன்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னால இப்படி நடந்ததுக்கு நான் தான் ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும், அதுக்கு நானே இதை செயல்படுறேன்னு அவர் சொல்றாரு. சிவன் சொல்றாரு, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தான், நீ இப்படி விளையாடுறதும் நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்காத அப்படின்னு அவர் விளக்க விரும்புறாரு. அவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் உட்காந்து உங்க கூட சும்மா உட்காந்து இருந்தேன்னு இதெல்லாம் நடந்திருக்காது, இல்ல நான் கையை வைக்க போய் தான் இத்தனையும் நடந்தது, இதுக்கு நான் தான் சொல்யூஷன் தேடியும் ஆகணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் என்னைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சுக்கிறேன். எனக்கு இவ்வளவு நாள் உங்க கூட இருந்ததுனாலதான் எனக்கு இவ்வளவு தூரம் ஒரு ஆணவம் உங்களுடைய கண்ணிலேயே கை வைக்கிற அளவுக்கு நான் போயிருக்கிறேன். இதே நான் இந்த தன்மையிலிருந்து விலகி இருந்தேன்னா தான் உங்க அருமை எனக்கு தெரியும். அதனால உங்க தன்மையிலிருந்து நான் விலகி இருந்து நான் தவம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கைலாசத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுல இருந்து நீங்க அறியப்படும் உண்மை என்ன? இது ரொம்ப சயின்டிபிக்கலா யோசிச்சிருக்காரு. 2 போல் ஒன்னா இருந்திருக்கும், அப்புறம் விலகி போயிருக்கும். நாம சொல்ல வர ரொம்ப சிம்பிளான விஷயம், அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டாம். நம்ம வீட்டளவுல சிந்திப்போம். வீட்டுல இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணிட்டு வெளியில போறாங்கன்னா அதோடைய ஆரம்ப புள்ளி அவங்களா தான் இருப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க. சிவன் சும்மாதான் இருந்தாரு, அவங்களே ஆரம்பிச்சாங்க, அவங்களே பரிகாரத்தை தேடி அவங்களே கிளம்பி போயிட்டாங்க. அவர் என்ன பாவம் பண்ணாருன்னு யோசிச்சு பாருங்க. அவர் சும்மாதான் உக்காந்துட்டு இருந்தார். இவர் கண்ணை மூடுன்னு சொல்லல, கண்ணை மூடினது தப்புன்னு இவர் சொல்லல. ஆனா இது ரெண்டையுமே அவங்களே பண்ணி பிராயச்சித்தம் பண்றதுக்கு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அதான் சொன்னது, ரொம்ப சயின்டிபிக்கலா சிந்திக்கிற விஷயம் இல்ல, வீட்டளவுக்கே சிந்திக்கும். அப்ப அவங்க தேவி கிளம்பி வராங்க, பிசிக்கல் ஃபார்ம்ல வராங்க. அது வரைக்கும் எனர்ஜி ஃபார்ம்ல இருந்தவங்க பிசிக்கல் ஃபார்ம்ல கிளம்பி, ஏன்னா தவம் இருக்கணும்னா இந்த மாதிரி பிசிக்கல் பாடி, ஒரு பிசிக்கல் பாடி எடுத்துக்கிட்டு பிசிக்கல் பாடியில் தவம் பண்றதுக்காக ஒரு நல்ல செலக்டிவான ஒரு இடம் பார்க்கணும். டிஸ்டர்ப் ஆகாம அவர் மட்டுமே சிந்திச்சு அவரை திருப்பி ஒன்றிணைறதுக்கான தண்ணிக்காக போறதுக்காக வர்றாங்க. அறியும் போது அந்த கைலாசத்துல இருந்து நிறைய இடங்கள் தேடிட்டு வராங்க, எந்த இடமும் சரியா செட் ஆகுது. அப்போ ஒரு இடத்த பாக்குறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மக்கள் நல்ல கலாச்சாரத்தோடையும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடையும் ரொம்ப தெளிவோடையும் இறைத்தன்மையோட முழுமையாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு இடம் பாக்குறாங்க.
இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு மட்டும் இல்லை. ஒருத்தர் சாதாரணமா பிச்சை கேட்கும் போது அம்மா தாயேன்னு கேட்கறது இல்லை. அந்த ஊர்ல ஒரு பிச்சை எடுக்கும் போது எப்படி பிச்சை எடுக்கிறாருன்னா, அப்படியே வந்து கவித்துவமா பாடி ஒரு 5-6 பக்கம் எழுதுற அளவுக்கு பெரிய பாடல்களை பாடி, இப்படிப்பட்ட ஒரு புலவனா இருக்கிறேன்னா, வரியமா இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு இல்லை, காசு தாங்குங்கிறாரு. இந்த பக்கம் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய இசை நயங்களை எல்லாம் வெளிப்படுத்தி அம்மா எனக்கு காசு தாங்குங்கிறாரு. இந்த மாதிரி உலகத்துல எந்த பகுதியிலையும் இல்லாத அளவுக்கு பிச்சை எடுக்கிறவங்க கூட கவித்துவமா பிச்சை எடுக்கிற ஒரு ஊரை பாக்குறாங்க அந்த அம்மா. அப்ப இந்த ஊர்ல இவ்வளவு தூரம் எல்லாரும் தெளிவாகவும் அறிவோடையும் கலையோடையும் சிறப்பாகவும் ஆன்மீகமாவும் இருக்காங்க, சாப்பாடு மட்டும் இல்லையேன்னு பார்க்கும்போது அந்த அம்மா என்ன பாக்குறாங்க, சரி இவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்த கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதானே உங்களுக்கு பிரச்சனை, அதானே இல்ல. எப்பவுமே பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான தன்மையா தான், என்னதான் அவங்க வந்து இறை தன்மையா இருக்கிறவங்க, இறைவனா இறைவியா இருந்தாலும் அவங்க பெண் உடலை எடுத்துட்டாங்க இல்லையா, அப்ப பெண் தன்மை அவங்களுக்குள்ள வந்துடும். எவ்வளவு மோசமான ஒரு பெண்ணா இருந்தாலும், குணத்திலேயே ரொம்ப மோசமான பெண்ணு நம்ம சர்டிபிகேட் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தாலும் கூட, ஒருத்தர் ரொம்ப பசிகளை கடந்து துடிக்கும் போது அவனை தாண்டி போக மாட்டான். இது ஆண்களுக்கு அந்த பக்குவம் இருக்காது, இன்னும் கொஞ்சம் நல்லாவே அவன் அனுபவிச்சுட்டு போவான். ஆனா பெண்ணுக்குள்ள எப்பவுமே ஒரு தாய்த்தன்மை இருக்கிறதுனால இவங்களுக்கு குற்றம் செஞ்சவனா இருந்தாலும் கூட, இவங்களை சிறுமப்படுத்தினவங்க, இவங்களை அவமானப்படுத்தினவங்களா இருந்தாலும் கூட, அவன் அங்க பசியில துடிக்கிறான்னா வேற எதுக்கு துடிச்சாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து கல்வி வேணும்னு துடிச்சாலும் கண்டுக்க மாட்டாங்க, எனக்கு உடை வேணும்னு துடிச்சாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு ஒருத்தனுக்கு சாப்பாடு வேணும்னு அவன் துடிச்சான்னா, அவன் இவங்களுக்கு எவ்வளவு மோசம் பண்ணியிருந்தவனா இருந்தாலும் கூட அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ உணவு கொடுத்துட்டு தான் போவாங்க. அது பெண்ணோட இயல்பான ஒரு குணம். அப்ப இந்த தன்மையை வந்து அங்கு தேவி ரூபமா இருக்கக்கூடிய இறைவி மனித உடல் எடுத்துட்டு பெண் வடிவத்தில் எடுத்து அந்த ஊருக்குள்ள வரும்போது, அந்த ஊர்ல சாப்பாடு இல்லைங்கும் போது இல்ல அப்படியே உனக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க போய் தவம் இருக்க முடியாது. சோ அதை பூர்த்தி செய்யறதுக்காக உட்காந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏன் இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இல்லை, இவ்வளவு கலைகளும் இவ்வளவு ஞானத்தோட இருக்கிறவங்களுக்கு ஏன் சாப்பாடு இல்லைன்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதே தான் அவனுங்களும் செஞ்சானுங்க. ராக்கெட் விட்டானுங்க, சேட்டலைட் விட்டானுங்க, அணுகுண்டு தயாரிச்சானுங்க, விவசாயம் பண்ண மறந்துட்டானுங்க. சிம்பிள். கடைசியில சாப்பாடு எல்லாம் போச்சு. கவித்துவமா பாடுறதுக்கு இலக்கணம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, சமைக்கிறதுக்கு அரிசி மட்டும் இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம யாரும் விவசாயமே பண்ணல, அந்த துறையை நம்ம படிக்காம விட்டுட்டோம்னு அவங்களுக்கு தெரியும் போது காலம் கடந்து போயிருந்து. இதே மாதிரிதான் ஒரு காலத்துல நம்மளுக்கும் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு விதத்துல நன்மை தான், இப்படிதான் சாப்பாடு ஒரு அம்மா வரும். ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் போன மாதிரியே இது நான் சொல்றது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரத்துடைய சைக்கிள் தான் மாறி மாறி தான் வருது. அப்ப அப்படி மோசமா இருந்த அந்த நகரம் பேர் என்னன்னா காசி மாநகரம் ஒரு நகரம். அது ஒரு 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நகரம் வந்து இது விஷயத்துக்கு எல்லாம் போய் கடைசியில விவசாயம் எல்லாம் போயிடுச்சு. இன்னும் அப்படித்தான் இருக்கு. விவசாயம்னா மட்டும் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, மிச்சம் எல்லா கலைகளும் தெரியும், எல்லா சாஸ்திரங்களும் தெரியும். விவசாயம்னா மட்டும், சாப்பாடுனா மட்டும் என்னன்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணாங்க, அவங்க கையில ஒரு பாத்திரத்தை அவங்களுடைய ஆற்றல் மூலமா கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய இறையாற்றல் முழுவதையும் கையில ஒரு பாத்திரமா உருவாக்கி வச்சாங்க. வச்சுக்கிட்டு வரவங்க எல்லாருக்கும் உணவு கொடுத்தாங்க. காசி ராஜா ஒருத்தர் இருந்தார். எப்பவுமே ராஜாக்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, அவங்க செய்யாத யாராவது செஞ்சுட்டா கோபம் வந்துடும். ஆனா அவங்களும் செய்ய மாட்டாங்க, அதான் வந்து ராஜகுணம்னு சொல்லி. அப்ப அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, நம்ம கஜானாலேயே சாப்பாடுக்கு ஒரு சின்ன தானியம் கூட இல்லை, நம்மளே அரண்மனையிலேயே கஞ்சி காய்ச்சி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இங்கிருந்து என்னடா ஒரு அம்மா விதவிதமா எல்லாத்துக்கும் டெய்லி சாப்பாடு போகுதுன்னா, அந்த அம்மாக்கு எங்கிருந்து சாப்பாடெல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கு போறாரு அந்த காசி ராஜா. பார்க்க போனவருக்கு பார்த்தா அந்த அம்மா வந்து ரொம்ப இயல்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க, வரவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்குறாங்க, எத்தனை கேட்டாலும் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு ரூம்குள்ள போறாங்க, வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு தயார் பண்ணி வெளியில அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த ரூம்குள்ள யாருமே இல்லை. ஆளு ஒத்தாசைகளுக்கு எல்லாம் வைக்கிறது, காய்கறி கட் பண்றதுக்கெல்லாம் ஆளை காணும். ஆனா இந்த அம்மா அந்த ரூம்குள்ள போயிட்டு வெளியில வந்தா அண்டாவா சாப்பாடு வருது, எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மா எப்படி செய்யுது அப்படின்னு இந்த புரியல. அப்போ அவர் ஒற்றர்களை நியமிச்சு பாக்குறாரு. அவங்க ஒற்றர்கள் பார்த்து சொல்றாங்க, அந்த அம்மா மட்டும் தான் உள்ள போகுது, வெளியில வரும்போது இல்ல. அப்ப அவர் வந்து உள்ள போறாரு, காசி ராஜா உள்ள போய் பாக்குறாரு. உள்ள பார்க்கும்போது அவருக்கு என்னென்னமோ காட்சிகள்லாம் தெரியுது. அது வந்து அவர் யாருக்கிட்டையும் வெளியே இவ்வளவு நாள் சொல்லல.
அவர் பேதளிச்சு போயிடுறாரு. அவர் பேதளிச்சு போனோன்னா காலில் விழுந்து அந்த அம்மா கிட்ட என்ன சொல்றாரு, தயவு செய்து இந்த ஊரை விட்டு போயிடாதீங்க, இதே மாதிரி எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருங்க. அந்த அம்மாவும் அந்த வேலையை இது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு நமக்கு யோசனை வருது, நம்ம சாப்பாடு போடுறதுக்கு வரலையே, நம்ம வேற எதுக்கோ ஒரு யோசனைக்கு இல்லை இங்க வந்தோம். ஏன்னா அந்த தாய்மை குணம் வந்து அவங்களை அப்படியே அழுத்தி அவங்கள வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம மறந்துட்டாங்க. மறந்ததுக்கு அப்புறம் இவங்க சாப்பாடு போடுறதுனால நல்ல இவங்க தான் திவ்யமா கேட்டதெல்லாம் போடுறாங்க. அப்புறம் ஏன் விவசாயம் பண்ணணும், முதல்ல இருந்து அதே கண்டிஷன்ல தான் திருப்பி இவங்க இருக்கானுங்க. கஷ்டப்பட்டு வயல்ல இறங்கி சேர்ல எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அரிசி உலையெல்லாம் வச்சு அப்புறம் வடிச்சு சாப்பாடு போடுறது இந்த மாதிரி கேட்டாலே தெரியும். இதை ஏதாவது முட்டாளிகளுக்கு உதவி பண்ணியிருந்தாலும் கூட அவனுக்கு சிந்திச்சதுக்கு அப்புறம் ஏதாவது தெளிவாயிருப்பாங்க. ஆல்ரெடி அதிபுத்திசாலிகள் இவங்களுக்கு வந்து உதவ போகும்போது அந்த அம்மாவை அங்கேயே இருத்தி வச்சு அங்கிருந்து சாப்பாடு வாங்குறதுக்கு என்ன வழி பார்க்க முடியுமோ பார்த்துட்டானுங்க. கடைசி வரைக்கும் விவசாயமே பண்ணல. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணது, இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய காலபைரவருடைய தன்மை மூலமா அவங்களுடைய இன்னொரு பிரதி எடுத்துட்டு அவங்களுடைய தாய் தன்மையை மட்டும் அங்கேயே வச்சுக்கிட்டு அவங்களுடைய உருவத்தை எடுத்துட்டு திருப்பி இன்னொரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போய் நம்ம தவத்தை செய்வோம், அப்பதான் நம்ம இறைவனை வந்து அடைய முடியும். அப்ப அங்க போகும்போது இவங்க முன்னாடியே தெளிவாயிடுறாங்க. ஏன்னா தாய் தன்மையெல்லாம் விட்டாச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி அவனாவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் வருத்தப்பட்டாலும் அதை பத்தி இவங்க கேர் பண்ணிக்க தேவையில்லை. அப்போ அது அந்த மாதிரி தேடிட்டு வர்றாங்க. தவம் பண்றதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும், எல்லாரும் அமைதியா இருக்கணும், இவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது, இவங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு குழப்பம் வராம ஒரு இடமா இருக்கு, இவங்களுக்கு பாதுகாப்பான இடமா இருக்கு. ஏன்னா பெண் உடலோட எல்லாம் வந்துருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு ஊரை தேடிக்கிட்டே போகும்போது அந்த இடத்துல ஒரு ஊர் அவங்களுக்கு கிடைக்கும். அங்க ஒரு மகரிஷி இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, இங்கேயே உட்காந்து நீங்க இதெல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு நான் வேணுங்கிற உதவி செய்யறேங்கிறாங்க. அந்த ஊரை தேர்ந்தெடுத்து அவங்க இறைவனுடைய முழுமையான தன்மைக்காக வெயிட் பண்றாங்க. அந்த இறைவனுடைய முழுமையான தன்மை கிடைக்குது. அதோட இவங்க ஒன்றிணைஞ்சு அந்த ஊர்லயே நிரந்தரமா அவங்களுடைய அந்த ஞான உடலோட தாய் உடல் அங்க விட்டுட்டாங்க. இந்த ஞான உடல் என்ன பண்ணிட்டாங்க, இங்க வந்து விட்டு இறைவனோட முழுமையா மெர்ஜ் ஆயிட்டாங்க. அப்போ அவங்க கடைசியா தேர்ந்தெடுத்து தவம் இருந்த ஊர் தான் திருவண்ணாமலை. ஸோ அந்த இடத்துல வந்து கௌதம மகரிஷியோடைய ஆசிரமத்தில் உட்காந்து தவம் பண்ணி இறைவனுடைய இடப்பாகத்தை வாங்கி இறைவனோட ஐக்கியம் ஆயிட்டாங்க. அங்கே பவளக்குன்றுங்கிற இடத்துல அந்த அர்த்தநாரீஸ்வரன் சொல்லக்கூடிய முழுமையான இறைவனுடைய ரெண்டு தண்ணி இருக்கிற மாதிரியான சுரூபத்தை அங்க வச்சு இன்னும் வழிபடுறாங்க. அங்க வந்து மிச்ச ஊர்ல எல்லாம் இருக்கிற மாதிரி சிவ வழிபாடு செய்யும் போது மிச்ச ஊர்ல எல்லாம் அம்பாளுக்கு முழுமையான வழிபாடு செய்ய மாட்டாங்க. திருவண்ணாமலையில மட்டும்தான் அம்பாளுக்கும் முழுமையான வழிபாடு செய்யறது. இந்த மாதிரியான தன்மைகள்ல இறைவனுடைய தன்மைகள் வந்து முக்கியமா வந்து இறைவியோடைய தன்மைகள் சொல்லக்கூடிய அம்மனுடைய தன்மைகள் இப்படி நம்ம புராணங்கள்ல சொல்லப்படுது. இப்படிப்பட்ட புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற இறைவனுடைய தன்மைகள்ல 10 தன்மைகள் இருக்கிறதாகவும் இந்த 10 தன்மைகளுக்கும் ஒரு சொரூபம் இருக்கிறதாகவும் அந்த சொரூபத்துடைய லட்சணங்கள் செயல்பாடுகள் இதையெல்லாம் தான் தசமகா வித்யான்னு சொல்லக்கூடிய அந்த சொரூபங்கள் சொல்லுது. அந்த தேவி எப்படிப்பட்டவங்கன்னா 10 ரூபமா இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் 10 ரூபமா இருக்கிறாங்க, அவங்களுடைய 10 தன்மைகள் என்ன, அது எதை வச்சு அந்த 10 தன்மைகள் நம்ம ஐடென்டிஃபை பண்றது, அவங்களை நம்ம வழிபடணுமா வேண்டாமா, அவங்க வழிபடுறதுனால நம்மளுக்கு வழக்கமா என்ன கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. அப்ப இதை பத்தி தான் நம்ம வந்து நாளைக்கு நம்ம பேசப்போம். அப்ப அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பேசின சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். அதே மாதிரி இத இணைய வழிகளில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க இணைய வழிகளில் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே உங்களுடைய தொலைபேசியில நீங்க உங்களுடைய தகவல்களை உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம வந்து ஒரு அறிமுகமாக இதை பார்த்துருக்கிறோம். இதுலயே நான் நிறைய விஷயங்கள் தாண்டி குதிச்சு வந்திருக்கிறேன். டீட்டெயிலா சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள்ல நாளைக்கு தசமகா வித்யாவின் 10 பேர்த்த பத்தியும் ஒரே நாள்ல பேச போறோம். அது எவ்வளவு தூரம் பேச போறோம்னு தெரியல, பட் இருந்தாலும் முயற்சி செய்யும். அட்லீஸ்ட் அவங்க பேரையாவது 10 பேரோடைய பேரையாவது முழுமையா சொல்றதுக்குள்ளேயே ஒரு நாள் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம முயற்சி செய்யலாம். அந்த தசமகா வித்யாங்கிற அவங்களுடைய தேவியோடைய தோற்றம் என்னன்னா, அவங்கதான் எல்லாத்தோடைய சக்தி வடிவமா இருக்காங்க. நம்ம உடம்புல பிராண சக்தியா இருக்கிறவங்களும் அவங்கதான். அப்போ நம்ம வந்து வழிபடும் போது யாரை வழிபடுறோம்னா முழுமையா தேவியைத்தான் வெவ்வேறு ஃபார்ம்ல நம்ம வழிபடுறோம். அப்ப அது இன்னும் எளிமையா நம்ம சொல்லணும்னா, நம்மளுக்கு வந்து எனக்கு ஒரு தாய் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, எனக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, ஊர்ல இருக்கிற எல்லா ஜீவராசியும் ஒரு அம்மா இருப்பாங்க. எல்லாத்துடைய அம்மாக்கள் வேற வேறையாத்தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய தாய்மை உணர்வுங்கிறது பாத்தீங்கன்னா
ஒரே தன்மையா தான் இருக்குது. என்னுடைய தாயாரை வந்து நான் எப்படி பிரார்த்தனை செய்யறனோ அதே மாதிரி நான் வந்து இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையைத்தான் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் உண்டு செஞ்சது. இப்போ அந்த பெண் தெய்வமா இருக்கிறதுனால தாயாரத்தான் வழிபடணுமான்னா அப்படி இல்லை. நம்ம கலாச்சாரத்துல சில பேர் சகோதரியா வழிபட்டு இருக்கிறாங்க, சில பேர் குழந்தையா வழிபட்டு இருக்கிறாங்க, சில பேர் வந்து மனைவியா வழிபட்டு இருக்கிறாங்க, சில பேர் வந்து முழுமையான அவங்களாகவே தன்னை பெண்ணா உருவப்படுத்திட்டு தான் தான் தேவியா இருந்து தன்னையே வழிபட்டு இருக்கிறாங்க. நம்ம கலாச்சாரத்துல அந்த மாதிரி தேவியை வழிபடுறவங்க அந்த அத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த தேவியை வந்து நம்ம ஊர்ல பார்த்தவங்களை நீங்க யாரையாவது பார்த்திருக்கிறீங்களா? அதாவது பெண் தன்மையில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் கேள்வியாவது பட்டதுண்டா? யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க பேரெல்லாம் நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. ஞாபகம் இருந்ததுன்னா அபிராமி பட்டர் அப்படின்னு, ஆதிசங்கர் அப்படிங்கிறாரு. வேற யாருங்க? ஒரு பெங்காலி ஆச்சு, சரி பரவாயில்ல, அவரையும் நம்ம ஊருக்காரராகவே எடுத்து. வேற யாருங்க? அவ்வளவுதான் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லையா? பாரதியார். சோ இதெல்லாம் வந்து எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தேவியை பாக்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தேவியை பார்த்தாங்களோ அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்க எந்த ரூட்ல போனாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வழியில போறது ஈஸி. அதே போக இன்னும் ரொம்ப எளிமையா சொல்ல போனா, நம்ம ஊர்ல இன்னும் யார் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, தெனாலிராமன் ஒருத்தர் இருந்தார், அவர் தெரிஞ்சுக்கிட்டார். தெனாலிராமனுக்கு இவ்வளவு ஞானம் எங்கிருந்து வந்ததுன்னா தேவி தான் கொடுத்தாங்க அவரு. அது வரைக்கும் அவர் சாதாரணமா இவன் வீட்டை விட்டு எப்ப போவான்னு அவங்க பெற்றோர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான பையனா இருந்தார் அவர். தேவியோடைய தரிசனம் கிடைச்சது. ஏன்னா அவருடைய துடுக்குத்தனம் வந்து ரொம்ப மோசமான. தெனாலிராமனுடைய கதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தெனாலிராமன் வந்து அவர் வந்து விக்ரமாதித்தனோட என்ன செஞ்சாருங்கிறத பார்த்திருப்பீங்க. தெனாலிராமன் ஏன் இவ்வளவு புத்திசாலியா வந்தாருன்னு ஒரு கதை இருக்கு. அவருக்கு துடுக்குத்தனம் ஜாஸ்தி, குறும்பு ரொம்ப ஜாஸ்தி. நம்ம எல்லாத்துக்கும் சின்ன வயசுல இருந்ததே தான் அவருக்கு இருந்திருக்கு, கொஞ்சம் கூட இருந்திருக்கு. இப்போ அவங்க வீட்டுல சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை தொடாத, நம்ம வீட்டுல நம்மளை தொடாதன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அதை போய் தான் நோண்டி பார்ப்போம். இவங்க தொடாதன்னு சொன்னாங்கன்னா அதுல ஏதோ ஒரு மேட்டர் இருக்குமே. அந்த மாதிரிதான் தெனாலிராமன் இருந்தார். அப்போ அந்த ஊருக்குள்ள வந்து இதை செய்யாதன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா வெயிட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க கூட இப்போ சமீபமா ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஒரு செவரை பார்த்தோம், என்ன அந்த செவத்துல எழுதி இருந்த விஷயத்தை பார்த்தோம், என்ன அடக்க முடியாம ஒரு சிரிப்பு வந்து. ஏன்னா நம்மள மாதிரி ஆளுங்க அந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னு ஒரு பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் தான், வேற ஒண்ணு. அது ஏன்னா அந்த செவத்துல எழுதியிருந்தாங்க, இங்க நோட்டீஸ் ஒட்டவோ எழுதவோ கூடாது, கீழே வந்து சரி ஒட்டல அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதாவது அவன் சொன்னதுக்கு இவங்க பதில் சொல்றாங்களா? தெனாலிராமனுடைய கண்டிஷன் இதே கண்டிஷன்ல தான் இருந்தது. அந்த ஊர்ல யாராவது இதை செய்யாதுன்னு சொன்னா அதை போய் செஞ்சுட்டு வருவாரு. அவருக்கு அந்த ஒரு த்ரில், அது இது நம்மளுடைய இள வயசுல இருக்கிற த்ரில் தானே. அப்போ அந்த ஊர்ல என்ன சொன்னாங்கன்னா, இது ஊருக்கு ஒதுக்குப்புறமா வனத்துக்குள்ள காட்டுக்குள்ள ஒரு வனக்காளின்னு ஒரு காளி கோயில் இருக்குது. இந்த கோயில் ராத்திரி மட்டும் யாரும் போய் படுக்க கூடாது, வேற எந்த டைம்ல வேணாலும் கிராஸ் பண்ணி போயிடலாம். ராத்திரி மட்டும் போய் யாராவது படுத்தாங்கன்னா நடு ஜாமத்துல அம்மன் வருவாங்க, தூக்கி போட்டு ஒரே மிதி. அதுக்கப்புறம் எவனும் எழுந்திரிச்சு வந்ததா சரித்திரமே இல்லை. ஆனா அந்த கோயிலுக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு. இதுல சில பேர் வம்படிக்கு தெனாலிராமன் காதுல விழுகிற மாதிரி சொன்னாங்க, இவன் போய் சாவட்டும், ஏன்னா அவர் அவ்வளவு டார்ச்சர் பண்ணி இருக்கிறார் எல்லாத்தையும். அப்ப தெனாலிராமனுக்கு அது ரொம்ப சந்தோஷமா போச்சு. நம்ம ஊர்ல வந்து இந்த 3 குணம் இருக்குதுன்னு சொன்னீங்க பக்தியில. அப்போ இதெல்லாம் செய்யாதுன்னா செய்யாம உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அது சாத்வீகமா இருக்குதுன்னு அர்த்தம். செய்யாதன்னு சொல்லாமலேயே சும்மா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா தமோ குணத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் செய்யாதனால போய் செஞ்சு பார்த்துட்டு வர்றான் பாத்தீங்களா, ரஜோ குணத்துல இருக்கிறான்னு அர்த்தம். தெனாலிராமன் என்ன பண்ணாரு, ரஜோ குணத்துல இருந்தார். ஒரு காது படத்திலேயே சொல்லிட்டாங்க, அந்த பக்கம் மட்டும் அவனும் போய் திரும்பி வந்ததா சரிதான். இவருக்கு ஒரு த்ரில், போய் பார்த்து நம்ம திரும்பி வந்து இவங்களுக்கு எல்லாம் காமிக்கணும் நம்ம யாருன்னு அப்படின்னு போய் அவர் ராத்திரி இங்க இருந்து ஒரு 2 தலகாணி பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு அந்த கோயில போய் விரிச்சு படுத்துட்டார். ஒரு 12:45 1 மணி ஆச்சு ராத்திரி, மிட் நைட்ல. திரும்பி யாரோ நடந்து வர சத்தம் கேட்டுச்சு. இவர் திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தா ஒரு அம்மா அப்படியே ஜெயஜாண்டிக்கா நின்றுட்டு இருக்கிறாங்க. இவர் சொன்னார், பாக்குறதுக்கு ஒரு பெண்ணா வேற இருக்கீங்க, இந்த ராத்திரி நீங்க வந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய காளி அடிச்சிருன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓடி போயிருங்க.
அந்த அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்க, அந்த காளியே நான் தான்ப்பான்னு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு காலெல்லாம் தொடர்ந்தான்னு, அது வரைக்கும் வீரமா இருந்தவரு காலெல்லாம் லூஸ் ஆயிடுச்சு. அப்ப அவர் சொன்னார், சரி உங்களை பார்த்துட்டேன், நான் ரைட்டு கிளம்புறேன், உங்களை பார்த்துட்டேன்னு ஊருக்கு போய் சொல்றேன், அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், சரி மேற்கொண்டு நம்ம 2 பேர்த்துக்கும் பேச்சுவார்த்தை வேண்டாம், கிளம்புறேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இந்த ஊர்ல இருக்கிற சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், இங்க வந்து என்னை பார்த்துட்டு அவனும் திரும்பி போனதில்லை, அதனால நீயும் திரும்பி போக முடியாதுங்க. இப்போ அவருக்கு எப்பவுமே நம்ம ஆளுகளுக்கு வந்து உயிர் பயம் வரும்போதுதான் பயங்கரமான வீரம் பொத்திட்டு வரும். அது வரைக்கும் உயிர் பயம் வராத வரைக்கும் வீரம் வராது. ஆனா வீரபத்துக்கும் உயிர் பயத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. உடனே வீரமா கேட்டார், இது என்ன ஒரு மோசமான பழக்கமா இருக்கு, நீங்க எல்லாம் கடவுள்னு சொல்றாங்க, ஒருத்தன் தான் இதே திரும்பி போக முடியாதுன்னா அப்புறம் என்ன நீங்க எல்லாம் வந்து கடவுள் அப்படின்னு கேட்டோன்னா அது வீரமா கேட்கிறாரு, கடவுள்கிட்டயே பேசுறாரு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, என்கிட்ட வந்தவன் நீ இப்போ இவ்வளவு நாள் வந்து ஊருக்குள்ள முட்டாளா சுத்திட்டு இருந்த, என்கிட்ட வந்திருக்க, என்கிட்ட வந்து என்னை பார்த்துட்டேன்னா உனக்கு ஞானம் கிடைச்சிடும், அப்போ நீ முட்டாளாவே திரும்பி போக முடியாதுங்கிறதாண்டா அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு அவ்வளவு அறிவு வந்துருமான்னு ஆமான்னு சொல்லி அந்த அம்மா வந்து அவருக்கு நேரடியாக தீட்சையை கொடுக்குறாங்க. அவர் வந்து அவருடைய நாக்குல பிரணவ மந்திரத்தை எழுதி, இனிமேல் உனக்கு முழுமையான அறிவு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் நடந்த சம்பாஷணைகள் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த அம்மா வேற இவரை விளையாடி பார்ப்பாங்க இவர்கிட்ட, இவர் ரொம்ப கோவப்படுவாரு, அப்புறம் திருப்பி அவரை சால்ஜாப்பெல்லாம் பண்ணி அது ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு மாதிரி இருக்கும். அந்த தெனாலிராமனுடைய அவன் எப்படி தெனாலிராமன் ஆனாங்கிறது, சாதாரண ராமனா தான் இருந்தான், அந்த தென்னாலிங்கிற ஊர்ல இருந்து அந்த கோவில்ல இன்னும் கூட அந்த கோவில் இருக்கிறதா சொல்லுவாங்க. அப்ப அந்த அவனுக்கு அவ்வளவு அறிவு வந்துருச்சு. இப்ப எதுக்காக இதை சொல்றேன்னா, காளிதாசருடைய கதைகளுமே இப்படியே நடந்ததாக சொல்லுவாங்க. காளிதாசர் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவரா இருந்தாரு. அந்த ஒரு ராணி பிடிச்சி அவர் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இந்த ராணிக்கு ரொம்ப அறிவா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. இப்போ அந்த மாதிரி நிறைய ராணிகள் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க இல்லையா, கடைசியில கிடைக்கிறதெல்லாம் காளிதாசர் தான். அப்ப அவங்களுக்கு வந்து காளிதாசர் ஆடு மேய்க்கிறவங்க தெரிஞ்சோன்னு அவங்களால தாங்க முடியும். இந்த உஜ்ஜயினிங்கிற அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மகாகாளின்னு இருக்காங்க. மகாகாளிங்கிற ஊர் வந்து அந்த உஜ்ஜயினியில அந்த இருக்கு. அது பக்கத்திலே சிவன் இருக்கிறார், அவருக்கு காலகாலேஸ்வரர். அதுல வந்து உஜ்ஜயினியில வந்து காளியோடைய கோவில் ரொம்ப பிரசித்தம். அந்த கோயிலை கொண்டு வந்து இவரை போட்டுடுறாரு, இந்த மாதிரி இந்த புருஷனே வேண்டாம், இப்படிப்பட்ட புருஷன் இருக்கிறதுக்கும் இல்லாம போறதுக்கும் மேல்னு சொல்லி போட்ட உடனே அங்க வந்து காளி வந்து முழுமையான அவருடைய தன்மையிலிருந்து வெளிப்பட்டு காளி வந்து இவருக்கு நாக்குல பிரணவ மந்திரத்தை கொடுக்குறாங்க. அப்போ இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த கதைகள்ல வந்து காளிதாசர் எப்படி ஞானம் அடைஞ்சாரு, தெனாலிராமனை அடைஞ்சாலும் மேட்டர் இல்லை. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காளியா வந்து வனக்காளியா துர்கியா வந்து தெனாலிராமனுக்கும் காளிதாசருக்கும் அவங்க வந்து ஸ்ரீ அப்படின்னு எல்லாம் எழுதல. அவங்க என்ன எழுதுறாங்க, பிரணவ மந்திரத்தை தான் எழுதுறாங்க. அவங்க ஏன் பிரணவ மந்திரத்தை எழுதணும் அப்படின்னா, அவங்க அந்த வடிவமா இருக்கிறாங்க, அதனால நான் இனிமேல் இந்த வடிவமா உன்னுடைய நாக்குல இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை தீட்சையா கொடுக்குறாங்க. ஆக பிரணவ ஸ்வரூபமா இருக்கிறவங்க எதுவா இருக்க முடியும்னா தேவி ரூபமா தான் இருக்க முடியும். அந்த தேவி ரூபமா இருக்கக்கூடியவங்களை பற்றி தான் இன்னைக்கு நாம பேசியிருக்கோம். இப்போ நாளைக்கு அந்த தேவியோடைய 10 ரூபங்களையும் அவங்க என்னென்ன செய்யறாங்க, எப்படி எல்லாம் இருக்கிறாங்கிறத பத்தியும் நம்ம பேசணும். ஏன்னா இவ்வளவு நாள் தசமகா வித்யானா என்னன்னு சொல்றாங்க எல்லாரும்னா, இதெல்லாம் ஒரு விதத்துல மந்திர மாந்திரிகம் பண்றவங்களுடைய சமாச்சாரம் அது அப்படின்னு சொல்லி அது வெளிப்படையாவே யாரும் பேசுறது. நம்ம வந்து தசமகா வித்யாவை பத்தி தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் நீங்க மந்திர மாந்திரிகம் பண்றீங்களா இல்லையாங்கிறது உங்களை பொறுத்து, அது நீங்க தான் டிசைட் பண்ண வேண்டிய சமாச்சாரம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு தேவியை பத்தி பேசின மகாத்மியங்கள்ல உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க, அதை சிறிது நேரமா எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேவி வந்து அந்த காசியில அன்னபூர்ணியாவும் அப்புறம் வந்து தவம் பண்றதுக்காக திருவண்ணாமலைக்கு வந்தாவும் சொல்லுவாங்க. திருவண்ணாமலையே வந்து மலையே சிவன் வடிவத்தானே, நம்ம வந்து அது இந்த ஸ்ரீ சக்கரபுரியில வந்து அது ஸ்ரீ சக்கரத்துடைய 3 டைமென்ஷனல் ஃபார்ம்ல இருக்குது. அந்த ஸ்ரீ சக்கரங்கிறது வந்து ஒரு சக்திக்கான ஒரு எந்திரம். ஆமா, சக்தியோடைய வடிவமா தான் சொல்றாங்க. இப்போ அந்த திருவண்ணாமலைங்கிறது வந்து ஒரு சக்திக்கு உண்டான ஒரு இடமா அல்லது சிவனுக்கு உண்டான? அதாவது என்ன சிம்பிளா சொல்ல போனா, அந்த சக்தி வந்து திருவண்ணாமலை நம்ம சொல்றோம் இல்லையா, அதாவது
நான் சொன்னேன் காசியிலிருந்து அவங்க கிளம்பி வந்தாங்க. கிளம்பி வரும்போது அந்த ஊருக்கு முன்னாடி திருவண்ணாமலை நகராட்சி இப்படி அன்புடன் வரவேற்கிறது போர்டு போடணும். ஏன்னா அந்த டைம்ல அந்த மலையே இல்லை, அந்த ஊர் மட்டும்தான் இருந்தது. அங்க நிறைய இவங்க இருந்தாங்க, நிறைய ஆசிரமங்கள் இருந்தது, நிறைய மகரிஷிகள் இருந்தாங்க. அவங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எதனால தவம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல வந்து இந்த கிரிக்கெட் மேட்சும் ஃபுட்பால் மேட்சும் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நேர்ல போய் நீங்க ஸ்டேடியத்துல எல்லாம் உட்காந்து பாத்துருக்கீங்களான்னு தெரியாது. எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் போனது உண்டு. இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இல்ல ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய கேமரா தூக்கிட்டு அந்த போட்டோ எடுக்கிறவங்க வந்து உட்காந்துருவாங்க. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க கிரவுண்ட்ல. இந்த மாட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா, அவன் வந்து விளையாண்டதுக்கு அப்புறம் இவன் கொண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அவன் வந்து ஃபோக்கஸ் பண்ற நேரத்துல பாதி விளையாட்டு முடிஞ்சு போயிடும் இல்லையா? அப்போ அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கிரவுண்ட்ல வந்து இந்த ஸ்பெக்டேட்டர்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவன் வந்து உட்காந்து கேமரா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருவண்ணாமலைங்கிற இடத்துல இறைவன் வந்து ஒரு பெரிய சுரூபமா தோன்றி தீப்பழமா நிக்க போறாரு, இறைவி அவங்க கூட சேர்ந்து கலக்க போறாங்கிறதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரிஷிகள்லாம் அங்க செட் பண்ணி ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்காங்க அந்த பிளேவை பாக்குறவங்க. அப்ப அந்த இறைவனை வந்து இந்த திருவிளையாடல்லாம் நடக்க போகுது, இந்த சமாச்சாரங்கள்லாம் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க ஆல்ரெடி அங்க அசம்பிள். அப்போ இவங்க தேவி வந்த உடனே ஓகே, உண்மையாவே இங்க மேட்ச் நடக்கத்தான் போகுதுன்னு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இவங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்க. அப்ப கௌதம மகரிஷி அங்க பிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து உருமாறிடுறார். சிவன் வந்து அந்த தீப்பழமா நிக்கிறார். தீப்பழமாவே நின்றுட்டு இருக்கிறார். அவர் திருப்பியும் ஒரு ஃபார்முக்கு வர வேண்டிய கண்டிஷன்ஸ்ல இருக்கிறார். அப்பதான் இடபாகத்தையும் ஏதோ கொடுக்க முடியும். அப்பதான் அவருங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து சக்தி வந்து அவங்க வந்து ஃபார்முக்கு கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு சக்தி இருந்தாலும் ஃபார்முக்கு கொண்டு வர முடியும். அதான் சிம்பிளா நம்மளுடைய சித்தர்கள் பாடல்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். ஒரு கொஞ்சம் ஒரு மண் எடுத்து ஒரு சக்கரத்துக்கு நடுவில் வச்சு ஒரு சுத்த விட்டா அதை கொஞ்சோண்டு அப்படியே கையை வச்சிங்கன்னா என்ன ஆயிடுது? வேணுங்கிற ஃபார்முக்கு வந்துடும். நம்ம கை வச்சோம்னா என்னென்னமோ ஆயிடும், அது வேற விஷயம். இந்த டெக்னிக் தெரிஞ்சவங்க கை வச்சாங்கன்னா அந்த ஃபார்முக்கு வருது. இதே அந்த வீல அப்படியே வச்சுட்டு இந்த களிமண்ணை நடுவில் வச்சுட்டு அப்படியே கையை கட்டி உட்காந்தோம்னா என்ன ஆகும்? எந்த ஃபார்முக்குமே வராது. அப்போ ஒரு ஃபார்முக்கு வரணும்னா அங்க என்ன அவசியம் தேவைப்படுது? சக்தி வேணும். அப்ப இறைவன் அங்க தீப்பிழம்பா நின்றுட்டு இருக்கும்போது அந்த தீப்பிழம்பா இருக்கக்கூடிய அக்னி ரூபமா இருக்கக்கூடிய அவரை வந்து ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்து ஸ்ரீசக்கரபுரியில, அதாவது திருவண்ணாமலையில அந்த முழுமையான ஸ்ரீசக்கர வடிவத்தில் அந்த இறைவிதான் அவரை ஃபார்ம் பண்றாங்க. இல்லைன்னா அவருக்கு ஃபார்மா இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் ஃபார்ம்லெஸ்ஸாவே தான் எப்பவுமே இருப்பார். சிவனேன்னு அவர் எப்பவுமே ஃபார்ம்லெஸ்ஸாவே தான் இருக்கிறார். அவர் ஃபார்முக்கு கொண்டு வர்றது இவங்களுடைய தன்மை. அதனாலதான் அதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம திருவண்ணாமலைன்னு சொன்னோம். இவங்க அந்த ஃபார்முக்கு கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்க, அந்த மலையை வச்சு அந்த ஊரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்க முடியாது. அதுவும் நார்மலான ஒரு நகரமா தான் இருக்கு. அதனால அது வந்து திருவண்ணாமலையில யார் இருக்கிறாங்கன்னு கேட்டா சிவத்தன்மையில் இருக்கக்கூடிய சக்தி அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. காசியில அவங்க இருக்காங்க, இன்னும் நிறைய ஊர்கள்ல இருக்கிறாங்க. தசமகாவித்யா பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அவங்களுடைய பரவலா எங்க இருக்காங்கிறது புரியும். நார்த்து போலுக்கா ஆமா. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா திருவண்ணாமலைக்கு நம்ம ஏன் அடிக்கடி போறோம் அப்படின்னா, எளிமையா சொல்லணும்னா இறை சொரூபமா இருந்த அந்த தேவியே இருந்தாலும் அந்த நிலைத்தன்மை இருக்கக்கூடிய இறைவனை அடையணும்னா அவங்களே இங்கதான் வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்களே கைலாயத்துல உட்காந்து அவங்க தவம் பண்ணிருக்கலாம். ஏன் அவங்க இங்க கிளம்பி வந்தாங்க அப்படின்னா, இங்கதான் அவங்களுக்கு இறைவனோட அடையக்கூடிய நிலை இருந்தது. அந்த இறைவிக்கே அந்த தேவிக்கே அந்த கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னா நம்ம மனித நிலையில் இருக்கிற நம்மளும் அதை போய் பயன்படுத்திக்கலாங்கிறதுனாலதான் அந்த திருவண்ணாமலைக்கு நம்ம போறோம். அது வந்து திருவண்ணாமலையில அந்த தேவியோட சுரூபம் இருக்கிறதுனால தேவியே அங்க தவம் செஞ்சிருக்கிறாங்க. மிச்ச ஊர்ல எல்லாம் தேவி தவம் செய்யல, அங்கதான் தேவியே தவம் செஞ்சிருக்கனால அங்க போய் நம்ம கண்ணை மூடினாலும் நம்மளால ஈஸியா தவம் செய்ய முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம ஏன் எல்லாரும் அதிகமா சிவனை வழிபடுறவங்களா இருக்கிறோம்? ஏன் அதிகமா உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுமே ஆண் தெய்வத்தை வழிபடுறவங்களா இருக்கிறாங்க? சில மதங்கள் சொல்றாங்க அவருக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொன்னாலும், அப்படிப்பட்ட உருவம் இல்லாதவரை பத்தி ஊருக்கு சொல்ல வந்தவங்க இருக்காங்க இல்லையா?
இறைவன் உருவம் இல்லாதவர், அவரை வந்து ஆணாவும் பெண்ணாவும் சொல்லாதீங்க அப்படின்றாங்க சில மதங்கள்ல. ஆனா அந்த மதத்துல இறைவன் நான் உருவம் இல்லாதவன் யார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளை கிட்ட தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, பொம்பளை கிட்ட சொல்லி அனுப்பல. புரியுதுங்களா? அப்ப எல்லா கலாச்சாரத்தில் இருக்கிறவங்களுடைய ஆன்மீகவாதிகளாகட்டும், அதுல இருக்கக்கூடிய இறைவனுடைய வடிவமாகட்டும், இது எல்லாமே ஆண் ரூபமாவே இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஆண் தன்மை இருக்கக்கூடிய இறைவன் மேல நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வருது. அவர் மேல ஒரு ஈர்ப்பு வந்து இறைவனை நம்ம வழிபடுறதுக்கு நமக்கு ஈர்ப்பு வருதுன்னா நம்ம ஆல்ரெடி தேவி சுரூபமா இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம பிறந்த உடனே நம்ம தேவி சுரூபமா இருக்கிறதுனாலதான் நம்ம இறைவன் ஆணா பார்த்தோம்னா நம்மளுக்கு அவர் மேல ஒரு ஈர்ப்பு வருது. இது வந்து மீரா ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. மீரா வந்து பிருந்தாவனத்துக்குள்ள போறாங்க. அங்க அவருடைய குருநாதருடைய ஆசிரமத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகும்போது இந்த குருநாதருடைய அடிப்பொடிகள் என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் எல்லாம் இந்த ஆசிரமத்துக்குள்ள வரக்கூடாது, கிளம்புங்க. இது பிருந்தாவனமா இருந்தனாலையும் மீரா வாழ்ந்தது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தனால அப்படி சொல்றாங்க. இந்த காலத்துல எல்லாம் ஆசிரமத்துக்குள்ள போகும்போது அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்ப பெண்கள்லாம் வரக்கூடாது. ரமணாசிரமம் இருக்கு திருவண்ணாமலையில். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ரமணர் இருக்கிற காலம் வரைக்கும் 6 மணிக்கு மேல பெண்கள் இருக்கக்கூடாது, வெளியில அனுப்பிச்சிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் வருவாங்க. 12 மணி நேரம் பெண்கள் உள்ள அலோடு கிடையாது. சோ இது வந்து அந்த காலமா இருந்தது. அந்த மாதிரி மீரா உள்ளாக நுழையும் போது மீரா வந்து கையில ஒரு தாம்பூரா வச்சுட்டு கிருஷ்ணரை பத்தி பாடிட்டு அவங்க நீ மறந்து உள்ள வர்றாங்க. உள்ள வரும்போது 4-5 பேர் சோடி க்ளோஸ் பண்ணி வெளியில போங்க. ஏன் நான் வெளியில போகணும், நான் குருநாதரை பார்க்க வந்திருக்கேன். இப்போ ஆக்சுவலா சொல்ல போனா அப்போ அவர் குருநாதர் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய ஒரு யோகிய பார்க்க சொன்னாங்க, அதனால நான் வந்திருக்கேன். யோகி யாருக்கு? இந்த மீராவுக்கு வந்து இந்த யோகியை பாருன்னு சொன்னது யாருன்னா கிருஷ்ணர். அந்த மாதிரியான கொடூரம் தான் அந்த காலத்துல பக்தியில நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் இறைவனை நாடி போறதுக்கு குருநாதரை தேடுவாங்க. மீராவுக்கு என்ன நடந்ததுன்னா, இறைவன் வந்து நீ குருநாதரை தேடிக்கன்னு சொன்னார். சோ இது கொஞ்சம் ரிவர்ஸ்ல நடந்துச்சு. அப்போ அவர் வந்து கிருஷ்ணர் சொன்ன பேச்ச மறுபேச்சு இல்லாம பாக்குறதுக்காக அந்த குருநாதரை பார்க்க வந்தாங்க. அப்போ அவர் வந்து இங்க இருந்த யோகியை பார்க்க சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க, பெண்களை எல்லாம் உள்ள விட மாட்டோம்னாங்க. அப்போ அங்க வெளியிலேயே அவங்க உட்காந்துட்டு ஒரு சப்தமா ஒரு பாட்டு பாடுறாங்க. இறைவனை தவிர மிச்சவங்க எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் பெண் தன்மையில தான் இருக்குது, யாருமே ஆண் தன்மையில இல்ல, எல்லாருமே பெண்ணா தான் இருக்காங்க. அதனாலதான் இறைவனை அடையணும் நம்ம நினைக்கிறோம். இறைவன் வந்து இவன் அடையணும்னு நினைக்கிறது இல்லை. ஏன்? அப்போ அந்த ஆண் தன்மையில் இருக்கிறவன் மேல நம்ம வசியப்பட்டு நம்ம அவனை நோக்கி போகணும்னு நினைக்கிறோம். அப்ப அந்த இறைத்தன்மையில் இருக்கிற அந்த நிலையில் இருக்கக்கூடியவரை நான் அடையணும்னு நினைக்கிறோம்னா நானும் நீங்களும் சுத்தி இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பெண் தன்மையில தான் இருக்கு. அப்ப நீங்க எல்லாம் ஏன் ஆசிரமத்தில் இருக்கிறீங்கன்னு பாடினாங்க. அந்த மீராவோட அந்த பாட்டை கேட்ட உடனே உள்ள இருந்து அவர் ஓடி வந்துட்டார். இப்போப்பட்ட ஒரு முழுமையான ஒரு வேத சாஸ்திரத்தையே சிம்பிளிஃபைடா இந்த அம்மா பாடுது வெளியில உட்காந்துட்டேன்னு. அப்புறம் அவரை சிஷ்யை எடுத்துக்கிட்டு அவர் வந்து சாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்துதான் சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கலாச்சாரத்திலையும் ஏன் பெண் தெய்வத்தை வழிபடலைன்னா எல்லாருமே பெண் தன்மையை நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து பெண் தெய்வத்தை தனியா வழிபடாம ஆண் தெய்வத்தை வழிபட்டாதான் நம்ம ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ் மோர்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அப்ப நம்ம எதிர்த்தன்மை ஈஸியா நம்மளை அட்ராக்ட் பண்ணிடும். அதனால நம்ம பெண் தன்மையிலேயே நம்ம இருக்கிறதுனால ஆண் தெய்வத்தை வழிபடுறது நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. ஆண் தெய்வமா இருந்து நம்ம வந்து இந்த பெண் தெய்வத்தை வழிபடக்கூடிய தன்மைகள் எல்லா கலாச்சாரத்திலையும் பரிபூர்ணமா இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய இறைவனுக்கு உருவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலும் அப்படி சொல்றவர் யாருன்னு பார்த்து அவரை வழிபட ஆரம்பிச்சது. அதுதான் எல்லா கலாச்சாரத்தையும் நடக்குது. ஏன்னா மேக்சிமம் சொல்றவங்க ஆணாத்தான் இருக்கிறதுனால அவங்கள வழிபடுறாங்க, புத்தர் முதல் கொண்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கண்டிஷன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா இந்த இறைவனுடைய வழிபாட்டு முறைகளை நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த பெண் தெய்வத்தை வழிபடுறத சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நம்மளையவே நம்மளை வழிபடுறதுக்கான கலாச்சாரம் நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசின்னு என்னென்னமோலாம் நம்ம வந்து பெரிய தத்துவார்த்தமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நான் பெண் தன்மையில இருக்கிறதுனால நான் பெண் தன்மையில இருக்கக்கூடிய இறைவனா இருக்கக்கூடிய தேவியை வணங்கினாலும் நானே என்னையவே வணங்குற மாதிரி. அதனாலதான் என்ன சொல்லிட்டாங்க, தத்துவமசி அப்படின்னு எல்லாம் வந்து அதுக்கு விளக்கம் பிரம்மசூத்திரத்துக்கு எல்லாம் விளக்கம் கொடுத்த ஆதிசங்கரர் கூட யாரை வழிபட்டு இருந்தார், பெண் தெய்வத்தை வழிபட்டதா சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா விதத்திலையுமே நம்ம கலாச்சாரத்துல அண்ட் பெண் தன்மை நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம பெண் தெய்வத்தை வழிபட்டோம்னா நம்மளுடைய இருப்பே நம்மளை வந்து உணர்த்திக்கிற மாதிரி, நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியா இருக்கிறது நம்ம பெண் தெய்வமா. நம்மளுடைய தன்மை ஒரு தன்மையா இருக்குதான்னு பார்த்தா இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெண் தன்மை இருக்கு.
அந்த ஒவ்வொரு விதமான பெண் தன்மையை நம்ம வந்து வகைப்படுத்தினோம்னா தான் 10 வகையான பெண் தன்மை நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம தச மகாவித்யான்னு. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம பிரார்த்தனையை செஞ்சு நம்மளுடைய தேவி மகாத்மியத்துடைய முதல் நாளை இங்க நிறைவு செய்வோம். நாளைக்கு நம்ம தச மகாவித்யாவுடைய தொடர்ச்சிகள்ல செய்வோம். கண்களை மூடி உட்கார்ந்துக்குங்க. உள்ளங்கை மேல் பார்த்து வச்சுக்கலாம். ஆழமா சுவாசத்தை உள்ளிழுத்து வெளிவிடுங்க. என்னோட இணைஞ்சு 3 முறை ஓம் சொல்லலாம். அசதோ மா சக்ரமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. सर्वेषां स्वस्तिर्भवतु. सर्वेषां शान्तिर्भवतु. सर्वेषां पूर्णं भवतु. सर्वेषां मङ्गलं भवतु. ओम शांति शांति शांति. நல்ல தளர்வாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். பிரசாதங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து குங்கும பிரசாதம் இருக்கு, அதையும் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு நீங்க கிளம்பணும். நாளைக்கு மீண்டும் தேவி மகாத்மியத்துடைய 2வது நாள்ல சந்திப்போம். Thank you.